வணக்கம். இந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எஸ்ஏபியை எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக பயனுள்ளதாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் அந்த பிளேலிஸ்டுடைய பர்பஸ். இப்போ இந்த செஷனில் நம்ம ஒரு முக்கியமான பிஸ்னஸ் சேலஞ்ச், அதாவது டைனமிக் ரெக்குயர்மெண்ட்ஸ், இதை பற்றி பேச போகிறோம். அதாவது ரெக்குயர்மெண்ட் வந்து பிஸ்னஸ் வர்றது நல்லது தான். அது நார்மலாக வந்துட்டு இருந்துச்சுன்னா ஓகே. அது பட் திடீர்னு நிறைய வந்தது. இப்போ இன்னைக்கு 30-40 வருது, நாளைக்கு திடீர்னு 70-80 வருதுனாக்கா என்ன நடக்கும்? டெலிவரி டிலே ஆகிடும், அல்லது நம்ம வந்துரும்னு நினச்சி நிறைய வாங்கி வச்சுருப்போம், திடீர்னு இன்வென்ட்ரி பிரச்சனை ஆகிடும். ரெண்டுமே பிஸ்னஸ்க்கு பிரச்சனை. அது வந்து நிறைய கம்பெனியில் வந்து இதுக்காக ரீஆர்டர் பாயிண்ட் பிளானிங் வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அது தியரட்டிக்கலாக நல்லா இருக்கு, பட் நிறைய இந்த மாதிரி டிமாண்ட் பிரச்சனை வரும்போது இஷ்யூ ஆகுது, என்ன பண்ணலாம்னு சொல்லி வருது அதில். ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் எஸ்ஏபிலேருந்து ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் இருக்குது. அது எப்படின்னாக்கா எம்ஆர்பி டைப் B1 வித் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 40, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த செஷன் முடியும் போது ஒரு சிம்பிளான ரீஆர்டர் பாயிண்ட் மெத்தடை எப்படி ஒரு டைனமிக் ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணுற மாதிரி நம்ம மாற்றலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. டைனமிக் ரெக்குயர்மெண்ட்னா என்ன அப்படின்னாக்கா, டைனமிக் ரெக்குயர்மெண்ட் வந்து திடீர்னு ஒரு சேல் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் வரலாம், அல்லது இன்னொரு ப்ரொடக்ஷன், இதோட பேரண்ட் ப்ராடக்ட்டுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும், அது டக்குன்னு வரலாம், அல்லது திடீர்னு ஒரு மெயின்டெனன்ஸ் இஷ்யூ வரலாம், அதுக்கு காம்பனன்ட் தேவைப்படலாம், அல்லது இந்த ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர், இன்னொரு பிளான்ட்ல ரெக்குயர்மெண்ட் இருந்துட்டு அங்கேருந்து வரக்கூடிய ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்குயர்மெண்ட் இருக்கலாம், இல்லாட்டி இன்னொரு சப்கான்டிங் ரெக்குயர்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து திடீர்னு மாறுறதுக்கான வாய்ப்புகள் வேரியஸ் சோர்சஸ் வந்து எப்போனாலும் வரலாம். ஸோ நல்ல பிளானிங் மெத்தட் வந்துட்டு இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துட்டு உடனே சென்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான ட்ரிகர் உடனே கொடுத்ததுனாக்க நம்ம வந்து ஷார்ட்டேஜும் அவாய்ட் பண்ணலாம், அதே சமயத்தில் கஸ்டமருக்கான சர்வீஸு நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ளஸ் இன்வென்ட்ரி இன்க்ரீஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் அது. ஸோ இதை வந்து தான் இப்போது மேஜர் சேலஞ்ச். ஸோ இப்படி இருந்ததுனாக்கா கம்பெனிக்கு நம்ம கன்சிடர் பண்ணி பிளான் பண்ணும்போது கம்பெனி சர்வீஸ் இம்ப்ரூவ் ஆகும், ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஒரு சிம்பிள் ஆர்ஓபி பிளானிங் வந்துட்டு ஸ்டேபிள் டிமாண்டுக்கு நார்மலாக ஒர்க் அவுட் ஆகும். பட் இப்போ நம்ம பார்த்த மாதிரி டிமாண்ட் இருந்து எப்போனாலும் இன்க்ரீஸ் ஆகலாம், சடனாக வரலாம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ரீஆர்டர் பாயிண்ட் பிளானிங் பிபி வந்துட்டு ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்னாக்கா, இந்த மாடலில் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொபோசல் எப்போ நடக்குனாக்கா, ஸ்டாக் வந்துட்டு ஆக்சுவல் ஸ்டாக்கை வந்து ரீஆர்டர் பாயிண்டோட கீழே போனால் தான் நடக்கும் அதில். ஸோ அதனால் நம்ம ஆர்ஓபி பிளானிங் பண்ணும்போது சிஸ்டத்தில் தேவையான அளவு ஸ்டாக் இருக்கிற மாதிரியே தெரியும், இல்லாட்டி ப்ரொக்யூர்மெண்ட் வந்து நமக்கு திடீர்னு ரெக்குயர்மெண்ட் தான் ட்ரிகர் ஆகிருக்காது, ஏன்னா அது வந்து ஆக்சுவல் ஸ்டாக் தான் பார்க்குது. அதனால ஆகுதுன்னா கஸ்டமர் ஆர்டரையும் நம்ம ப்ரொடக்ஷன் ரெக்குயர்மெண்ட் நம்ம மீட் பண்ண முடியாமல் போகுது. இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வருது. ஒரு உதாரணத்துக்கு பார்ப்பேன். இப்போ ஸ்டாக் வந்து 150 நம்பர் இருக்கு, அதுக்கு ரீஆர்டர் பாயிண்ட் வந்து 120 நம்பர் நம்ம வந்து கொடுத்து வச்சிருக்கோம். இப்போ ஏற்கனவே சிஸ்டமில் ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு ஒரு சேல் ஆர்டரில் ஒரு 70 நம்பரும், இன்டர்னல் ரெக்குயர்மெண்ட் அதாவது இன்னொரு ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் ஒரு 50 நம்பரும் இருக்கு. இப்போ திடீர்னு ஒரு புது சேல் ஆர்டர் 80 நம்பர் வருது. இப்போ என்ன ஆகும்? சிஸ்டம் என்ன செய்யணாக்கா, கையில் இருக்கிற ஸ்டாக் 150, ரீஆர்டர் பாயிண்ட் 120, ஸோ ஸ்டாக் வந்து 120 அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொக்யூர்மெண்ட்டை ப்ரொப்போஸ் பண்ணாது. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்டாக்ல 150 நமக்கு சேல் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட்டும் இன்டர்னல் ரெக்குயர்மெண்ட்டும் 80 போச்சுனாக்கா, 80 120 போச்சுன்னா மீதி 30 தான் இருக்கு. இப்போ புதுசாக வந்த சேல் ஆர்டர் வந்து நம்ம ஒரு நாள் மீட் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஆர்டர் நம்ம பிளேஸ் பண்ணல, அப்புறம் எங்கேருந்து நம்ம அதை கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ணுறது? இதுதான் கேப். ஸோ ஒரு சிம்பிள் ரீஆர்டர் பிளானிங் யூஸ் பண்ணும்போது சடன் ஸ்பைக்ஸ் இந்த மாதிரி வர்றதுனால சிஸ்டம் ஃபெயில் ஆகுதுன்றது சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டாட்டிக் ரீஆர்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் கேபிஐயில் நிறைய ஹிட் ஆகுது. அதாவது டெலிவரிஸ் டிலே ஆகிடுது, ஏன்னா சிஸ்டம் வந்து சரியான டைமில் ரியாக்ட் பண்ணலை. அப்புறம் ஷார்ட்டேஜ் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, பிளானர்ஸ் வந்து நிறைய இன்வென்ட்ரி வச்சுருப்பாங்க, இதனால் ஒர்க்கிங் கேபிட்டல் லாக் பண்ணும். அப்புறம் எமர்ஜென்சி எக்ஸ்பெடைட் பண்ணுறதுக்காக ஏரில் எடுக்கிறேன், அப்புறம் வந்து ஸ்பீடப் பண்ணி எடுக்க போகிறேன், எல்லாரும் போயிட்டு இஷ்டத்துக்கும் ஃபாலோ பண்ணுறது இல்லை ட்ராவல் பண்ணுறது நிறைய இருக்கும், அதனால் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் டிபெண்ட் ரெக்குயர்மெண்ட்டும் அல்லது ரெசர்வேஷன்ஸ்லாம் இக்னோர் பண்ணதுனால விசிபிலிட்டி வர இல்லாமல் போகுது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து வருது. இப்போது பிஸ்னஸ் என்ன தேவைனாக்கா, ஒரு பிளானிங் மெத்தட் இந்த மாதிரி டைனமிக் ரெக்குயர்மெண்ட்லாம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும்னு சொல்லி தான் எதிர்பார்ப்பு பிஸ்னஸ் நீடுக்கு. இதுங்க தான் நமக்கு V1 எம்ஆர்பி டைப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம வந்துட்டு இப்போ நான் இந்த V1ன்ற கான்செப்ட் வந்து எஸ்ஏபியில் லாஜிக்லாம் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல் நம்ம அந்த டிஸ்கஷன் வந்துட்டு V1 எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்து பிஸ்னஸ் கேஸும் டெவலப் பண்ண போகிறோம். அந்த பிஸ்னஸ் கேஸும் என்ன இருக்குன்றதை இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எம்ஆர்பி டைப் V1 எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னாக்கா, எம்ஆர்பி டைப் V1 வந்துட்டு ரீஆர்டர் பாயிண்ட் மட்டும் பார்க்கறது இல்லை, அது வந்து டைனமிக் ரெக்குயர்மெண்ட் வருது இல்லையா, எக்ஸ்டர்னலாக வர்றது சரி, இன்டர்னலாக வர்றது, அதையும் கன்சிடர் பண்ணி தான் பண்ணும். அது எப்படி ஒர்க் பண்ணுதுனாக்கா,
ஃபர்ஸ்ட் வந்து சிஸ்டம் ஒரு வெர்ச்சுவல் ஸ்டாக் ஒன்று அரைவ் பண்ணும். வெர்ச்சுவல் ஸ்டாக் என்ன அப்படின்னாக்கா கையில் இருக்கிற ஆக்சுவல் ஸ்டாக்கு மைனஸ் இந்த அதர் ரெக்குயர்மெண்ட்ஸ் லைக் சேல் ஆர்டர், ப்ரொடக்ஷன் ஆர்டர், ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட் அதெல்லாம் எடுக்குது. ஸோ அந்த வெர்ச்சுவல் ஸ்டாக் அரைவ் பண்ணுது. அரைவ் பண்ணிட்டு அந்த வெர்ச்சுவல் ஸ்டாக் வந்து ஆர்ஓபி கூட கம்பேர் பண்ணுது, ரீஆர்டர் பாயிண்ட் கூட பண்ணிட்டு இப்போ இந்த வெர்ச்சுவல் ஸ்டாக் இஸ் லெஸ் தேன் ஆர்ஓபினா சிஸ்டம் வந்து இமீடியட்டாக ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொபோசல் கொடுக்குது. ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. இப்போ கையில் வந்து கரண்ட் ஸ்டாக் 150 இருக்கு, ரீஆர்டர் பாயிண்ட் 100ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ கையில் சேல் ஆர்டர் வந்து 80 இருக்கு, டிஃபரெண்ட் ரெக்குயர்மெண்ட் 30 இருக்கு, அது 110 இருக்கு. இப்போ வெர்ச்சுவல் ஸ்டாக் என்னன்னாக்கா இந்த ஆக்சுவல் ஸ்டாக் 150 மைனஸ் இந்த 110, ஸோ 40 இருக்கு. இந்த 40 வந்து லெஸ் தேன் ரீஆர்டர் பாயிண்ட். அப்போ என்ன ஆச்சுன்னா இது வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டை ட்ரிகர் பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ரீஆர்டர் பாயிண்ட்டை டைனமிக்காக மாற்றுதுங்க. ஏன்னா சிஸ்டம் வந்துட்டு டைனமிக் ரெக்குயர்மெண்ட்டை பார்த்துட்டு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணி ப்ரொபோசல் வந்து இமீடியட்டாக கொடுத்துது. அது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாக் வந்து ஆர்ஓபியோட கம்மியான நைட் பண்ணலை, ஏற்கனவே ரெக்குயர்மெண்ட் இருக்கு, அதை கன்சிடர் பண்ணால் நீங்கள் வந்து ஆர்ஓபியோட கம்மியாயிடுறீங்க, அதனால உடனே ஆர்டர் பண்ணுங்க சொல்லிட்டு நமக்கு ப்ரோஆக்டிவாக சொன்னதுனால V1 வந்து டைனமிக் ரெக்குயர்மெண்ட் பிளானிங்காக மாறி போகுது. எம்ஆர்பி டைப் V1 போட்டால் மட்டுமே நம்ம சொல்யூஷன் வந்துருமானா கிடையாது, அதுக்கு ஸ்ட்ராட்டஜியும் கண்டிப்பாக தேவை. இப்போ V1 கூட ஸ்ட்ராட்டஜி 10 அல்லது ஸ்ட்ராட்டஜி பிளாங்கா வச்சோம்னாக்கா ரெக்குயர்மெண்ட் டைப் KSL அப்படின்னு சொல்லி வரும். அது வந்ததுனாக்கா அது வந்து ரெக்குயர்மெண்ட் ஃப்ரம் சேலர்ஸை கன்சிடர் பண்ணாது. அது வந்து டிபெண்ட் ரெக்குயர்மெண்ட், அதாவது ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ், அந்த மற்ற ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்துக்குமே தவிர சேல் ரெக்குயர்மெண்ட் எடுத்துக்காது. இப்போ V1 கூட 40 போட்டோம்னா ரெக்குயர்மெண்ட் ஆஃப் KSV வரும். அது வந்து சேல் ஆர்டரை எடுத்துக்கும், ப்ளஸ் இந்த நம்ம டிபெண்ட் ரெக்குயர்மெண்ட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஆர்டர்ஸ், ரிசர்வேஷன்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கும். அது ஆகையினால ஸ்ட்ராட்டஜி 40 அலாங் வித் V1 அதான் வந்து டைனமிக்காக நமக்கு என்ன தேவையோ ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ணுற மாதிரியான காம்பினேஷன் அது. ஸோ இது வந்து இதுதான் வந்து நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அதுக்கான பிஸ்னஸ் கேஸ் ப்ளஸ் அதுக்கான டெமான்ஸ்ட்ரேஷனை இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்கஷனுக்கு வந்துட்டு ஒரு 5 டிஃப்ரெண்ட் மெட்டல் எடுத்திருக்கோம் வித் வேரியஸ் காம்பினேஷன் ஆஃப் எம்ஆர்பி டைப் அண்ட் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள் CP1031 மெட்டல் வந்துட்டு எம்ஆர்பி டைப் BB பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 10, CP1032 மெட்டல் வந்துட்டு எம்ஆர்பி டைப் 40, எம்ஆர்பி டைப் BB பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 40 இந்த மாதிரி எடுத்திருக்கோம். அதே மாதிரி மெட்டல் மாஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் சேமாக வச்சுருக்கோம், அதாவது ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ் மற்ற பேராமீட்டர் லைக் ரீஆர்டர் பாயிண்ட், சேஃப்டி ஸ்டாக், ஃபிக்ஸட் லாட் சைஸ்லாம் சேமாக வச்சுருக்கோம். ஏன்னா இது சேமாக வச்சு வேரியேஷன் இன் எம்ஆர்பி டைப் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி காமிச்சாதான் அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு நம்மளால் சரியான முறையில் எஸ்டிமேட் பண்ண முடியும். அந்த பர்பஸ்க்காக இதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம டெமோக்காக எடுத்துக்கிற பிஸ்னஸ் கேஸ். சரி, இப்போ நம்ம குயிக்காக நம்ம மெட்டீரியல் லிஸ்ட்டும் ப்ளஸ் அதனுடைய எம்ஆர்பி பேராமீட்டரும் சிஸ்டமில் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்துடலாம். MM03 வழியாக போய் பார்க்குறோம். MM60 அதில் போயிட்டு CP1031 ஸ்டார்ட் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே லிஸ்ட்டு போய் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு செலக்ஷன் பேராமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதெல்லாம் நல்ல லேர்னிங் உங்களுக்கு. இது கொஞ்சம் எப்படி நான் பண்ணுறேன்னு பார்த்துருங்க. ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் 1032 ஸ்டார் போட்டோன்னா அதுலேருந்து வரக்கூடிய மெட்டல் மட்டும்தான் லிஸ்ட் ஆயிருக்கு. நான் இந்த MM60 அப்படியே போட்டதுன்னா ஏகப்பட்ட மெட்டல் வந்திருக்கும். எனக்கு தேவையான 5 மட்டும் நான் பார்த்துருக்கேன். இப்போ இதில் எம்ஆர்பி டைப் பார்த்தீங்கன்னா முதல் 2 ஐட்டம் VB, கீழே இருக்கிற 3 ஐட்டம் வந்து V1. பட் இது ஸ்ட்ராட்டஜி இதில் வராது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், நம்ம இப்போ இண்டிவிஜுவல் ஐட்டம் போயிட்டு ஒன்றா பார்த்துடலாம் அது. ஸோ அதுக்கு வந்து நம்ம MM03 வழியாக போகிறோம். போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து CP1031 பார்க்குறோம். ஸோ நமக்கு என்னென்ன வியூ பார்க்கணும், MRP 123 இது வந்து டிஃபால்ட் வியூ சேவ் பண்ணிட்டேன், டிஃபால்ட் ஆர்கனைசேஷன் சேவ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ வந்து எம்ஆர்பி டைப் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் 1031க்கு VB, ரீஆர்டர் பாயிண்ட் 100, பிக்சல் லாட் செட் ப்ரொசீஜர் எஃப்எக்ஸ், லாட் சைஸ் வந்து 120. அப்புறம் எம்ஆர்பி 2ல் சேஃப்டி ஸ்டாக் வந்து போட்டு வச்சிருக்கோம் 75. எம்ஆர்பி 3ல் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 10. ஓகே ரைட். இப்போ அடுத்து வந்து நம்ம 1032 போகிறோம். அதில் வந்துட்டு இதே போல் எம்ஆர்பி 1V வந்து எம்ஆர்பி 2, 3 பார்க்கலாம். இப்போது எம்ஆர்பி டைப் VB, அதே போல் ரீஆர்டர் பாயிண்ட் இருக்குது, ஃபிக்ஸட் லாட் சைஸ் குவான்டிட்டி இருக்குது, எம்ஆர்பி 2ல் சேஃப்டி ஸ்டாக் இருக்குது. அடுத்து எம்ஆர்பி 3ல் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 40. ஸோ முதல்ல வந்து 10 இருந்தது, இப்போ 40 போட்டிருக்கும். ஓகே, அடுத்தது எம்ஆர்பி 3 போகிறோம் மெட்டீரியல். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போய் திரும்ப எகெயின் எம்ஆர்பி 1 பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆர்ஓபி அண்ட் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன், ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. எம்ஆர்பி டைப் V1 அண்டு ஆர்ஓபி கொடுத்துருக்கு, எம்ஆர்பி 2ல் சேஃப்டி ஸ்டாக் இருக்குது, எம்ஆர்பி 3ல் ஸ்ட்ராட்டஜி 10. இந்த V1க்கான 10 இது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3-4 போய் பார்க்கலாம். 3-4ன்றது என்ன இருக்கும், இப்போ உங்களுக்கு கணிச்சிருப்பீங்க அதை. இது வந்துட்டு எம்ஆர்பி டைப் V1 அண்டு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 40 கொடுத்துருப்போம் அது. ரைட், டிஸ்கிரிப்ஷனையும் பார்த்தீங்கன்னா அது இருக்கும் அதில். பட் எதுவும் சிஸ்டமில் போய் பார்த்துருப்போம்.
ஓகே, எம்ஆர்பி 3ல 40. ஓகே, இப்போ இன்னொன்று வந்துட்டு 3,500 மெட்டலுக்கு நான் வந்து எம்ஆர்பி டைப் V1 கொடுத்துட்டு ஸ்ட்ராட்டஜி பிளாங்காக கொடுத்துருக்கு. ஏன்னா சில சமயத்தில் என்ன சொல்லுவானாக்கா ஸ்ட்ராட்டஜி பிளாங்காக வச்சோம்னாக்கா ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுவாங்க. அதையும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ V1 கொடுத்துருக்கு அண்டு எம்ஆர்பி 2ல ஓகே சேஃப்டி ஸ்டாக் மற்ற பேர் நான் சொன்ன மாதிரி எல்லா பேராமீட்டரும் அப்படியே வச்சுருன்றதை நான் காமிச்சிருக்கேன். அதை எம்ஆர்பி 3ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி தான் பிளாங்காக வச்சுருக்கோம். ரைட், ஸோ நம்ம வந்து இப்போ எல்லா மெட்டலுக்கும் என்னென்ன பேராமீட்டர் சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இந்த எம்ஆர்பி டைப்பு பிளானிங் ஸ்ட்ராட்டஜி காம்பினேஷனுக்கு செயலாளரில் போடும்போது என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலான்றது நான் காமிக்க போகிறேங்க. இப்போ எம்ஆர்பி டைப் வந்துட்டு விபி அப்படின்னாக்கா செயலாளரில் ஷெடியூலிங் கேட்டகரி சிவின்னு வரும். எம்ஆர்பி டைப் V1 வந்தால் ஷெடியூலிங் கேட்டகரி சிபின்னு வரும். சிவிங்கிறது கன்சம்ஷன் எம்ஆர்பி, இது வந்து ஆர்ஓபி மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். சிபிங்கிறது எம்ஆர்பி, இது வந்து ஆர்ஓபி மட்டும்தான் எக்ஸ்டர்னல் ரெக்குயர்மெண்ட், அதாவது மற்ற ரெக்குயர்மெண்ட்டை கன்சிடர் பண்ணும். பிளானிங் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி ரெக்குயர்மெண்ட் டைப் வரும். ஸோ பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 10னாக்கா ரெக்குயர்மெண்ட் டைப் கேஎஸ்எல், இது என்ன பண்ணும் சேல்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸை இக்னோர் பண்ணோம் 10ங்கிறது. பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 40ங்கிறது கேஎஸ்வி, இது வந்து சேல்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸை கன்சிடர் பண்ணும். ரைட், இதுதான் வந்து இந்த எம்ஆர்பி டைப்பும் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து லிங்க் ஆகுதுன்றது. இது காம்பினேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா விபி அப்படிங்கிறது 10ஓடும் சரி 40ஓடும் சரி சேர்ந்ததுனாக்கா ஆர்ஓபி மட்டும்தான் பிளான் பண்ணோம். டிபிக்கல் ரீஆர்டர் பாயிண்ட் பிளானிங், ஸ்டாட்டிக் ரீஆர்டர் பாயிண்ட் பிளானிங். அதே சமயத்தில் V1ன்றது 10 கூட கம்பைன் ஆச்சுனாக்க மற்ற ரெக்குயர்மெண்ட்ஸ் ரிசர்வேஷன்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணோம், செயலாளர் ரெக்குயர்மெண்ட்டை கன்சிடர் பண்ணாது. V1 வித் 40 எடுத்தீங்கன்னாக்க அது வந்து டிபெண்டன்ட் ரெக்குயர்மெண்ட் பிளஸ் செயலாளரையும் கன்சிடர் பண்ணணும். இதுதான் வந்து இந்த காம்பினேஷன் நம்ம எதிர்பார்க்கறது. ஸோ இப்போ இங்கே நம்ம எம்ஆர்பி டைப்பும் அந்த ஷெடியூலிங் கேட்டகரி எப்படி லிங்காக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது எஸ்பிஆர்ஓவில் சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், சேல்ஸில் சேல்ஸ் டாக்குமெண்ட்ஸு, அதில் ஷெடியூல் லைன்ஸ், அசைன் சேல்ஸ் லைன் கேட்டகரிஸ், இதுதான் மெனு பாத். இது உள்ளே போகிறோம்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம் கேட்டகரி இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து இங்கே இருக்குது. அடுத்து ஷெடியூல் லைன் கேட்டகரி, இதுதான் வந்து லிங்க்கு. இப்போ ஐட்டம் கேட்டகரின்றது என்ன அப்படின்னாக்கா F1 போட்டு பார்ப்போம். எஸ்ஏபியில் இந்த F1 ரொம்ப பவர்ஃபுல் டூல், எப்பவுமே யூஸ் பண்ணுங்க அதை. ஸோ இதில் இப்போ எழுதியிருக்கையில் அதாவது ஒரு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு F4 போட்டு பார்த்தோம்னாக்கா நம்ம ஸ்டாண்டர்ட் ஐட்டம் தான் நம்ம கிரியேட் பண்ணும்போது இங்கே லிங்க் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா TAN, நம்ம கேட்டகரி நம்ம கிரியேட் பண்ணும்போது செயலாளரில் TAN சொல்லி வரும். ஸோ அந்த TAN போய் நம்ம செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த TAN பார்க்கணும் அப்படின்னாக்கா முதல்ல போயிட்டாங்க இந்த பொசிஷன் சொல்லி கீழே இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டாங்க. ஐட்டம் கேட்டகரி TAN கொடுத்தோம்னாக்கா அந்த TAN கூட இருக்கக்கூடிய வரிசை என்னென்ன எம்ஆர்பி டைப் லிங்க் ஆகுன்னு சொல்லி இங்கே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம்னா TAN கூட பிளாங்க் எம்ஆர்பி டைப், அதுக்கு ஷெடியூல் லைன் கேட்டகரி சிபிசிஎன் இருக்குது. அதுபோல் ND, P1, P2, PD, அப்புறம் வந்துட்டு VB, VM, VV எல்லாமே வரிசையாக இருக்குது. இதில் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிளாங்க்கு பார்த்தீங்கன்னா CP இருக்குது, அடுத்து ஷெடியூல் லைன் கேட்டகரி CN இருக்குது, NDக்கு பார்த்தீங்கன்னாக்கா CN இருக்குது, அப்புறம் அதே போல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வருது. இப்போ இதில் இந்த ஷெடியூல் லைன் கேட்டகரின்றது என்னன்னாக்கா ஐட்டம் கேட்டகரி எம்ஆர்பி டைப்பும் கம்பைன் பண்ணி வரதான் ஷெடியூல் லைன் கேட்டகரி வரும். அதுதான் கான்ஃபிகரேஷனில் ஃபிக்ஸ் ஆயிருக்கு இதில். ஸோ இப்போ அந்த ஐட்டம் கேட்டகரி சேல் ஆர்டரில் போட்டுட்டு எம்ஆர்பி டைப் அந்த என்ன இங்கே கொடுத்துருக்கோ அந்த காம்பினேஷன் போட்டால் அந்த ஷெடியூல் லைன் கேட்டகரி இங்கே கேரி ஆகும். அது என்ன செய்யும் ஷெடியூல் லைன் கேட்டகரினா எம்ஆர்பிக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, கூட்ஸ் மூவ்மெண்ட் அலோவ் பண்ணுறது, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அலோவ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணும் அதில். அதுதான் மெயின். இப்போ நம்ம சிபிசிவினுடைய F4 என்னன்றதை போட்டு பார்க்கலாம். அதில் அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது CN அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நோ பிளானிங், அதான் வந்து எம்ஆர்பி டைப் ND கூட லிங்க் ஆகிருக்கு. அதே சமயத்தில் சிபி அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு பிளானிங் எம்ஆர்பின்னு சொல்லியிருக்கும். அது கீழே பார்த்தோன்னா சிபி வந்து கீழே எம்ஆர்பின்னு சொல்லியிருக்கு. ஓகே, அதே போல் சிவி அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னாக்கா அது வந்து இங்கே கீழே கன்சம்ஷன் பேஸ்ட் எம்ஆர்பின்னு இருக்கும், கன்சம்ஷன் எம்ஆர்பின்னு சொல்லி. ஸோ இந்த இங்கே இருக்கு பாருங்கள் சிவி கன்சம்ஷன் எம்ஆர்பி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டம் கேட்டகரிக்கும் எந்தெந்த எம்ஆர்பி டைப்புக்கு நேராக எந்த ஷெட்யூலும் கேட்டகரி. அதே சமயத்தில் பிளாங்க்னு இருக்கு பாருங்கள், பிளாங்க்னு இருந்துச்சுன்னா நம்ம எது டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த டிஃபைன் பண்ணது போக வேற எந்த எம்ஆர்பி டைப் இருந்தாலும் அதனுடைய ஷெட்யூலும் கேட்டகரி நேராக சிபின்னு வந்துடும். இப்போ அடுத்து இன்னொரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, சிபிக்கு அப்புறம் சிஎன்னு சொல்லிட்டு, அதாவது சேல் ஆர்டர் போடும்போது சிபி டிஃபால்ட்டாக வரும், நம்ம வேணும்னா சிஎன் மாற்றிக்கலாம் இங்கே கொடுத்துருந்தால், அது அலோவ் பண்ணுறதுக்கு சிஸ்டம் அலோவ் பண்ணும். இதுதான் வந்து எம்ஆர்பி டைப்புக்கும் ஷெட்யூலிங் கேட்டகரிக்கும் லிங்க் கான்ஃபிகரேஷன். ஓகே, இதுதான் வந்து மெயினாக எப்படி எம்ஆர்பி டைப்பும் அந்த ஷெட்யூலிங் கேட்டகரி லிங்கான்னு பார்க்க வேண்டிய இடம்.
இப்போ பிளானிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி லிங்க்னு பார்க்குறோம். எஸ்பிஆர்ஓவில் ப்ரொடக்ஷன் கீழே ப்ரொடக்ஷன் பிளானிங், டிமாண்ட் மேனேஜ்மெண்ட், அதில் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி, கீழே டிஃபைன் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது. இந்த டிஃபைன் ஸ்ட்ராட்டஜியை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னாக்கா நம்ம ஸ்ட்ராட்டஜி 10 இருக்குது, ஸ்ட்ராட்டஜி 40 பார்க்குறோம். அதில் வந்து ரெக்குயர்மெண்ட் டைப் இண்டிபெண்ட் ரெக்குயர்மெண்ட் வந்து எல்எஸ்எஃப், ரெக்குயர்மெண்ட் டைப் ஃபார் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் கேஎஸ்எல். ஸோ இங்கே தான் வந்து 10ம் கேஎஸ்எல் லிங்க் ஆயிருக்கு. அதே போல் 40யும் கேஎஸ்வியும் இங்கே லிங்க் ஆயிருக்கு. ஸோ எப்படி வந்து ரெக்குயர்மெண்ட் டைப் ஃபார் ஸ்ட்ராட்டஜி வருதுன்றது இந்த இடத்துல தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் நம்ம வந்து ஒரு சேல் ஆர்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது சேல் ஆர்டர்ஸ் வந்துட்டு 1124, 1125, 1126, 1127 சொல்லி கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் அந்த ஒரு மெட்டலுக்கும் காம்பினேஷன் இருக்கு இல்லையா, எம்ஆர்பி டைப் அண்ட் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி, அதனுடைய ஷெடியூல் இன் கேட்டகரி என்ன, ரெக்குயர்மெண்ட் டைப் என்ன, அதையும் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சிபி 1031க்கு எம்ஆர்பி டைப் பிபி, அதனுடைய ரெஸ்பெக்டிவ் ஷெடியூல் இன் கேட்டகரி சிவி. அதே போல் அதனுடைய பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 10, அதில் ரெஸ்பெக்டிவ் ரெக்குயர்மெண்ட் டைப்பு கேஎஸ்எல். அந்த மாதிரி 100 காம்பினேஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சேல் ஆர்டர்ஸ் வந்து சிஸ்டமில் எப்படி இருக்குன்னு அதில் பார்த்துருவோம். இப்போது சேல் ஆர்டர்ஸ் பார்க்குறதுக்கான டிரான்சாக்ஷன் வந்துட்டு VA05, அது கலெக்டிவ் சேல் ஆர்டர் லிஸ்ட்டு. இங்கே போயிட்டு நம்ம அந்த மெட்டல் சிபி 1031 சிபி 1035 வரைக்கும் மெட்டல் கொடுத்துட்டு சேல்ஸ் ஆர்க்கு 1710 என்டர் பண்ணிட்டோம். அப்புறம் ஓப்பன் சேல் ஆர்டர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். நமக்கு எல்லாமே தேவையில்லை, ஓப்பன் ஆர்டர் மட்டும்தான். அதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டலுக்கும் கிரியேட் பண்ண சேல் ஆர்டர் லிஸ்ட் வந்து நம்ம டிஸ்பிளே ஆகுது. எங்கே இருக்கு பாருங்கள், 1124, 1125, 26, 27, இது ஒன்று ஒரு மெட்டலுக்கு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த கஸ்டமர் ரெஃபரன்ஸில் நம்ம என்ன பண்ணோமோ டெஸ்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ 1124 எடுத்து பார்த்தீங்கன்னா இது மெட்டல் சிபி 1031க்காக இருக்குது. இதில் ப்ரொக்யூர்மெண்ட் டேபுக்கு போகிறோம். அங்கே போனோம்னாக்கா அந்த ஷெடியூல் லைன் கேட்டகரி பாருங்கள், சிவி இருக்குது, ரெக்குயர்மெண்ட் டைப் வந்துட்டு கேஎஸ்எல் இருக்குது. ஏன்னா இது வந்து எம்ஆர்பி டைப் விபி, பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 10, அதனால சிவி கேஎஸ்எல் இருக்கு. ஓகே, அடுத்ததாக 1125, இது வந்து என்ன, பிபி அண்ட் 40. அப்போ ப்ரொக்யூர்மெண்ட் டேப்ல போனோம்னாக்கா இங்கே என்ன இருக்கு, எம்ஆர்பி டைப் விபிக்கு சிவி இருக்கு, 40 ஸ்ட்ராட்டஜினால ரெக்குயர்மெண்ட் வந்து கேஎஸ்வி இருக்கு சேல் ஆர்டர். சிமிலர்லி 1033 போய் பார்க்குறோம், அதாவது 1126 ஆர்டர். இதில் ப்ரொக்யூர்மெண்ட் டேப் போய் பார்க்குறோம். அங்கே ஷெடியூல் லைன் கேட்டகரி ரெக்குயர்மெண்ட் பார்த்தோம்னாக்கா இது வந்து விபி V1 அண்டு ஸ்ட்ராட்டஜி 10, அதனால சிபி அண்ட் கேஎஸ்எல் இருக்கு. V1க்கு வந்துட்டு சிபி, ரெக்குயர்மெண்ட் இப்போ 10க்கு வந்து கேஎஸ்எல். அடுத்து 1127 பார்க்குறோம், சிபி 1034, இது வந்துட்டு V1 அண்டு 40, அதனால ரெக்குயர்மெண்ட் டைப் வந்துட்டு கேஎஸ்வி, ஷெடியூல் இன் கேட்டகரி சிபி அண்டு கேஎஸ்வி இங்கே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 1035, அதுக்கான சேல் ஆர்டர் போய் பார்க்கலாம். இப்போ அந்த சேல் ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து 1128 அந்த சேல் ஆர்டர். ஓகே, அது உள்ளே போய் பார்க்குறோம். அந்த சேல் ஆர்டரில் ப்ரொக்யூர்மெண்ட் டேப் போனோம்னாக்கா இங்கே ஷெடியூல் இன் கேட்டகரி சிபி வந்திருக்கு, அதாவது எம்ஆர்பி டைப் V1க்கு நேராக சிபி வந்திருக்கு. பட் ரெக்குயர்மெண்ட் டைப் வந்து பிளாங்காக இருக்குது, ஏன்னா ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பிளாங்காக கொடுத்துருக்கோம், அதனால இங்கே பிளாங்காக வந்திருக்கு. இதுதான் சேல் ஆர்டர் ஸ்டேட்டஸ். ஓகே, ரைட். நம்ம முன்னாடி பேசுன மாதிரி டைனமிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றது சேல் ஆர்டரில் மட்டும் வர்றதில்லை. இது வந்து ப்ரொடக்ஷன் ஆர்டர், மெயின்டெனன்ஸ் ஆர்டர், நெட்வொர்க் ஆர்டர்ஸ், ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ரெக்குயர்மெண்ட்லேருந்து வருது. நம்ம பிஸ்னஸ் கேஸில் நம்ம ப்ரொடக்ஷன் ஆர்டர் மட்டும் பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இங்கே வந்துட்டு ஒவ்வொரு மெட்டலுக்கும் நம்ம எடுத்துகிற பிஸ்னஸ் கேஸ் மெட்டல் எது பேரண்ட் ப்ராடக்ட்னு சொல்லி லிஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பேரண்ட் ப்ராடக்டோட ரெக்குயர்மெண்ட்டு சிஸ்டமில் எப்படி வந்திருக்குன்றதை இப்போ போய் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த பேரண்ட் ப்ராடக்ட் பிஓஎம் போய் பார்க்கலாம். அதில் CS03 போய் பார்க்குறோம். ஸோ இதில் வந்துட்டு அந்த TR5 OP101 முதல்ல பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் கேஸினுடைய CP 1032, 1034, 1035 இது மூணும் இந்த பிஓஎம்ல இருக்குது. ஏன்னா அந்த ரெக்குயர்மெண்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆர்டர் வரனாக்கா அந்த OP101க்கு ப்ரொடக்ஷன் ஆர்டர் போட்டால் தான் வரும் இல்லையா, அதனால பிஓஎம்ல உள்ள சேர்த்துருக்கும். அதே போல் IP101, அந்த IP101 எடுத்தோம்னாக்கா அதில் பிஓஎம்ல என்னென்ன மெட்டல் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்துட்டு CP 1031ம் CP 1033யும் இந்த பிஓஎம்ல இருக்கு, ரைட். ஸோ இதனுடைய பிளான் ஆர்டர்லையும் ப்ரொடக்ஷன் ஆர்டரையும் அந்த IP101ல OP101ல இந்த நம்ம பிஸ்னஸ் கேஸ் மெட்டல்ஸ் இருக்கணும். அதை போய் MD04ல பார்க்கலாம். ஓகே, ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட்டில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம IP101னுடைய ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட் பார்க்குறோம்.
இதில் போனீங்கன்னாக்கா இதில் பிளான்ட் ஆர்டர் இருக்குது, ப்ரொடக்ஷன் ஆர்டர் இருக்குது. ஓகே, ப்ரொடக்ஷன் ஆர்டர், பிளான்ட் ஆர்டர் இருக்குது. இதில் போயிட்டு நம்ம அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர் போய் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்குறோம். அதில் காம்பனன்ட்ஸ் உள்ள போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிஸ்னஸ் கேஸுக்கான இந்த காலம் பெருசு பண்ணிக்கிறேன். பிஸ்னஸ் கேஸ்க்கான 1031 இங்கே இருக்குது, 1033 இருக்குது. ரைட். ஸோ இது ரெண்டும் இந்த பிளான்ட் ப்ரொடக்ஷன் ஆர்டராக வந்துருச்சு. அதில் குவான்டிட்டி 100 வந்திருக்கு. அதே போல் அதனுடைய பிளான்ட் ஆர்டர் எடுத்தோம்னாக்கா எகெயின் அங்கே போயிட்டு அந்த டிஸ்பிளே அதில் பார்த்தோம்னாக்கா இங்கே மேலே அந்த டாப் லெஃப்ட் அந்த ஐக்கான் காம்பனண்ட் ஓவர்வியூ போட்டோம்னாக்கா இங்கே வந்துட்டு 3133 ரெண்டுமே வந்து லிஸ்ட் ஆயிருக்கு 100. ஸோ நம்ம அந்த பிளான்ட் ஆர்டர் அண்டு ப்ரொடக்ஷன் ஆர்டர் வந்து உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதே போல் ஓபி 101 பார்ப்போம். இது இந்த ஐபி பார்த்தோம். அடுத்து ஓபி 101. இந்த ஓபி 101க்கும் பிளான்ட் ஆர்டரும் ப்ரொடக்ஷன் ஆர்டரும் இருக்குது சிஸ்டமில். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் ஆர்டர் சிங்கிள் லிஸ்ட் இருக்குது. இதில் போய் உள்ளே போயிட்டு நம்ம அதனுடைய பிளான்ட் ஆர்டரில் காம்பனண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். டிஸ்பிளேயில் காம்பனண்ட் ஸ்ட்ரக்சரை கிளிக் பண்ணோம்னாக்கா அங்கே வந்து 32, 33, 34 இந்த 3 ஐட்டம் அங்கே இருக்குது. சிபி 1032, 1034, 1035 மூணுமே அங்கே இருக்குது. அடுத்ததாக இந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர் ஒன்று போய் பார்ப்போம். இந்த ஐட்டத்துக்கான ப்ரொடக்ஷன் ஆர்டர் ஓபி 101க்கு ப்ரொடக்ஷன் ஆர்டர் கொஞ்சம் கீழே போனோம்னாக்கா அங்கே ப்ரொடக்ஷன் ஆர்டர் இருக்குது. அதில் போய் அந்த இருக்குது பாருங்கள் ப்ரொடக்ஷன் ஆர்டர். இதை கிளிக் பண்ணிட்டு இதை போய் டிஸ்பிளே பண்ணிவிட்டு இங்கே இந்த காம்பனண்ட் இருக்குது பாருங்கள், அங்கே கிளிக் பண்ணிங்கனாக்கா நம்ம லிஸ்ட் ஆஃப் காம்பனண்ட் இங்கே பார்க்கலாம். ஸோ அந்த காம்பனண்ட் காலத்தை கொஞ்சம் பெருசு பண்ணோம்னாக்கா நமக்கு எல்லாம் தெளிவாக தெரியும். 32, 34, 35. ஓகே, இது நான் மூணும் நமக்கு இங்கே வந்துருச்சு அதில். ஸோ ஓபி 101ல் இந்த 3 ஐட்டம் வந்து ப்ரொடக்ஷன் ஆர்டரில் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னாக்கா ஐபி 101ல் பிளான்ட் ஆர்டர்லையும் ப்ரொடக்ஷன் ஆர்டர்லையும் இந்த நம்முடைய பிஸ்னஸ் கேஸ் மெட்டில் இருக்குது. அதே போல் ஓபி 101 மெட்டிலையும் இருக்குது. திஸ் மீன்ஸ் அந்த நமக்கு பிஸ்னஸ் கேஸ் மெட்டிலுக்கு அந்த மெட்டிலுடைய டிபெண்டன்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து பிளான்ட் ஆர்டர் ஆஃப் ஐபி 101, ப்ரொடக்ஷன் ஆர்டர் ஆஃப் ஐபி 101, அதே போல் பிளான்ட் ஆர்டர் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ஓபி 101 வருதுன்றது இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக நம்ம வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கான அதனுடைய சேல் ஆர்டர்ஸும் பெக்டு ரெக்குயர்மெண்ட்ஸும் MD04ல் அதாவது ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகுது பேஸ்ட் ஆன் தர் எம்ஆர்பி டைப் அண்ட் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி அதை வந்து பார்ப்போம். முதல்ல சிபி 1031 பார்ப்போம். இப்போ நம்ம வந்துட்டு முதல்ல அந்த எம்ஆர்பி டைப் விபி சிவி இருக்கிற ஐட்டம் பார்த்துடலாம். ஸோ மெட்டல் மாஸ் உள்ள முதல்ல போய் பார்ப்போம். சிபி 1031 இதில் போயிட்டு நம்ம எம்ஆர்பி டைப்பும் அந்த பிளானிங் ஸ்ட்ராட்டஜியும் என்ன இருக்குன்றது ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எம்ஆர்பி டைப் இது இருக்குது. அடுத்ததாக எம்ஆர்பி 2ல் வந்து என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, எம்ஆர்பி 3 பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 10 இருக்குது. ஸோ இங்கே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா தெரியுது ஆர்ஓபி அது என்ன ஸ்ட்ராட்டஜின்றது நான் கூட சேர்த்துட்டேன், ஏன்னா ஈஸி ரெஃபரன்ஸ் இருக்கணுன்றதுக்காக. சரி, இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த சேல் ஆர்டர் லிஸ்ட்டு VA05 அது உள்ள போய் பார்க்குறோம். இந்த மெட்டீரியலுக்கு சிபி 1031 மட்டும் போய் பார்க்குறோம். முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, அது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோங்க. ஓப்பன் சேல் ஆர்டர்ஸ் போட்டுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணோம்னாக்கா அதனுடைய சேல் ஆர்டர்ஸ் மட்டும் லிஸ்ட் ஆகிருக்குங்க. அதை நம்ம உள்ளே போய் பார்க்குறோம். இப்போ அது உள்ளே போனீங்கன்னாக்கா இப்போ இங்கே சேல் ஆர்டர்ஸ் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. இதில் ப்ரொக்யூர்மெண்ட் டேபுக்கு போனீங்கன்னாக்கா அங்கே உங்களுக்கு ஷெட்யூல் லைன் கேட்டகரி சிவி இருக்குது, ரெக்குயர்மெண்ட் டைப் கேஎஸ்எல் இருக்குது. இதான் நம்ம எதிர்பார்த்தது இல்லையா. பிபிக்கு சிவி, 10க்கு கேஎஸ்எல். இப்போ வந்து இந்த சிபி 1031க்கு MD04 பார்ப்போம், ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட். இப்போ இது உள்ளே போனீங்கன்னாக்கா இப்போ இங்கே சிஸ்டம் என்ன காமிக்குது, அதனுடைய மெட்டலுக்குடைய எம்ஆர்பி டைப் பார்க்குறோம். விபி ஸ்டாக் 120 காமிச்சிருக்கு. ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் ரிசர்வேஷன் காமிச்சிருக்கு, ORDRES அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு, ஆர்டர் ரிசர்வேஷன். இது வந்து ஃபார் ப்ரொடக்ஷன் ஆர்டர். இது ஸ்ட்ரெயிட்டாக டிஸ்பிளே ஆயிடுச்சு. ரைட், அதோட ரிசர்வேஷன் நம்பரையும் காமிச்சிருக்கு அதில். ஆனால் இப்போ இங்கே பார்த்தோம்னாக்கா நமக்கு பிளான்ட் ஆர்டர்லேருந்து அந்த ரெக்குயர்மெண்ட்டும் நமக்கு தெரியல, அதனுடைய சேல் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட்டும் இங்கே டிஸ்பிளே ஆகலை. ஸோ ப்ரொடக்ஷன் ஆர்டர் டிஸ்பிளே நேராக வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபில்டர் ஒன்று இருக்குங்க, ஃபில்டர் ஆன். அங்கே போனீங்கன்னாக்கா இந்த செலெக்ஷன் ரூலில் மொத்தமாக வந்துட்டு இந்த ரெக்குயர்மெண்ட் செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, செலக்ட் பண்ணோம்னாக்கா இப்போது நமக்கு பிளான்ட் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்துருச்சு. இந்த டிஇபி ரெக்குயர்மெண்ட் எம்ஆர்பி எலிமெண்ட் ஒரு செகண்ட் காலாக இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பிளான்ட் ஆர்டர் எந்த பிளான்ட் ஆர்டருக்கு தேவைப்படுதுன்னு வந்திருக்கு. ஏன்னா அந்த ஐபி 101 தான் தேவை. இது அந்த மெட்டில் நம்ம MD04 பார்த்தப்போ நம்ம 2 பிளான்ட் ஆர்டர் பார்த்தோம், ப்ரொடக்ஷன் ஆர்டர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. அதான் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த சிபி 1031 ஒரு ப்ரொடக்ஷன் ஆர்டர்லையும் ஒரு பிளான்ட் ஆர்டர்லையும் வந்ததை காமிச்சிருக்கு இதில். இப்போ நம்ம பார்த்த டெமான்ஸ்ட்ரேஷனை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் மற்றும் டேபிள் வச்சு நாங்கள் சம்மரைஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது சேல் ஆர்டர் டிஸ்பிளே ஆகவே இல்லை,
ப்ரொடக்ஷன் ஆர்டரோட ரெக்யர்மெண்ட் ஆர்டர் ரிசர்வேஷன் அப்படின்ற எம்ஆர்பி எலிமெண்ட் வந்து அப்படியே டிஸ்பிளே ஆச்சு. பட் பிளான்ட் ஆர்டர் ரெக்யர்மெண்ட் டிஇபி ரெக்யர்மெண்ட் அப்படின்றது த்ரூ ஃபில்டர் வழியாக தான் டிஸ்பிளே ஆச்சு. ரைட், இதான் வந்து இப்போ நம்ம ஸ்டாக் ரெக்யர்மெண்ட்ல வரக்கூடிய டிஸ்பிளே. அடுத்ததாக நம்ம சிபி 1032 அதை பார்ப்போம். இப்போ 1032ன்ற மெட்டல் வந்துட்டு எம்ஆர்பி டைப் விபி ஸ்ட்ராட்டஜி 40. இது மெட்டல் மாஸ்ல வர பார்த்துடலாம். 32 எம்ஆர்பி 1 2 3 போய் பார்த்துருவோம். உள்ள எம்ஆர்பி 1ல நமக்கு எம்ஆர்பி டைப் இருக்கும். அடுத்ததாக ஃபிக்சர் லாட் சைஸ் ப்ரொசீஜர், ரீஆர்டர் பாயிண்ட், ஃபிக்சர் லாட். நான் எதுக்கு இந்த பேஜஸ்லாம் திருப்பி காட்டுறேன்னாக்கா, நிறைய பிளானர்ஸ்க்கு வந்து எம்ஆர்பி யூஸ்லாம் என்னென்ன இருக்குன்றது கிளியராக தெரியல. இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் 7-8 தடவை இந்த ஸ்க்ரீன் பார்ப்பீங்க. அதனால உங்களுக்கு மனப்பாடாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துங்க அது. ஸோ பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 40. ஸோ இந்த நம்ம கேஸ் எடுத்துக்கிது எம்ஆர்பி டைப் விபி ஸ்ட்ராட்டஜி 40. அடுத்ததாக சேல் ஆர்டர் லிஸ்ட் பார்க்குறோம். VA05ல் இங்கே போனீங்கன்னாக்கா சிபி 1032 எடுத்துட்டோம். அந்த சேல்ஸ் ஆர்கனைசேஷன் 1710 எடுத்துட்டோம். அதனுடைய ஓப்பன் ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்கு லிஸ்ட் இங்கே பார்த்துறோம். ஓகே, இதை பார்த்துட்டு உள்ள எக்ஸிக்யூட் பண்ணுறோம்னாக்கா இதனுடைய ஓப்பன் சேல் ஆர்டர்ஸ் மட்டும் இங்கே லிஸ்ட் ஆகும். அதனுடைய டீட்டெயில்ஸு உள்ளே போய் பார்ப்போம். 1125. ஓகே, இது உள்ள போனோம்னா எங்கே போய் பார்க்கணும்? ப்ரொக்யூர்மெண்ட் டேப்ல பார்க்கணும். ப்ரொக்யூர்மெண்ட் டேப்ல பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் லைன் கேட்டகரி சிவி இருக்கு, ரெக்யர்மெண்ட் டைப் கேஎஸ்வி இருக்கு. ஏன்னா எம்ஆர்பி டைப் விபின்றதுனால ஷெட்யூல் லைன் கேட்டகரி சிவி, பட் ஸ்ட்ராட்டஜி 40ன்றதுனால கேஎஸ்வி. ஓகே, அடுத்ததாக நம்ம ஸ்டாக் ரெக்யர்மெண்ட் லிஸ்ட் MD04க்கு போய் பார்ப்போம். இங்கே 32 இருக்கு, 1710 போட்டுட்டு உள்ள போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நமக்கு அந்த அதனுடைய மெட்டலுக்கான நம்ம டிமாண்ட் என்டர் பண்ணியிருக்கோம். ஓகே, அது ரைட்டு. பட் ப்ரொடக்ஷன் ஆர்டர் மட்டும்தான் அங்கே வந்திருக்கு. இல்லை, அதனுடைய ரெக்யர்மெண்ட் ஆர்டர் ரிசர்வேஷன் மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. பிளான்ட் ஆர்டரோ சேல் ஆர்டரோ டிஸ்பிளே ஆகவில்லை பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆர்டருக்கான ரெக்யர்மெண்ட், அதனுடைய ரிசர்வேஷன், அந்த OP101க்கான ரெக்யர்மெண்ட்டாக இது வந்திருக்கு. இல்லை, இப்போ நம்ம போய் எகைன் முன்னாடி பண்ண மாதிரி ஃபில்டர் மேலே இருக்கு பாருங்க, அந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிட்டு செலெக்ஷன் ரூலில் போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணினாக்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மற்ற பிளான் ஆர்டர்ஸ் ரெக்யர்மெண்ட்லாம் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டிஇபி ரெக்யர்மெண்ட் வந்துருப்பாரு. எம்ஆர்பி எலிமெண்ட்டில் டிஇபி ரெக்யர்மெண்ட் இதை செலக்ட் பண்ணி டிஸ்பிளே போய் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா பிளான் ஆர்டர் ஃபார் OP101 பிளான் ஆர்டர் நம்பர். ஓகே, ஸோ இது வந்து நம்ம பிளான் ஆர்டர் டிஸ்பிளே ஆகிருக்கு வித் ஃபில்டர். ஓகே, ஸோ என்ன ஆகுதுனாக்கா இந்த எம்ஆர்பி எலிமெண்ட் நான் சொன்னேன் இல்லையா, இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொடக்ஷன் ஆர்டருக்கு தேவையானது வந்துட்டு ஆர்டர் ரிசர்வேஷன் ORDRESன்னு சொல்லி வந்திருந்தது. அடுத்ததாக பிளான்ட் ஆர்டருக்கு வந்துட்டு டிஇபி ரெக்யர்மெண்ட் சொல்லி வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு எம்ஆர்பி எலிமெண்ட்டுடைய டீட்டெயில்டு அந்த என்ன எக்ஸ்பிளனேஷன், அதனுடைய அப்ரிவேஷன் என்ன டிஸ்பிளே ஆகுது அதெல்லாம் இங்கே காமிச்சிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்குவாங்க. எஸ்ஐபியில் மெயினாக வந்து F1 அண்ட் F4 வந்து யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அதனால் இதெல்லாம் வந்து தரவாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதில். ஓகே, ரைட். அந்த ப்ளூ கலரில் ஹைலைட் ஆகிருக்குல்ல, அதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தர் ஹெல்ப் கிடைக்கும் அதில். அதனால் நீங்கள் இதெல்லாமே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கற்றுக்கலாம் நீங்கள். ஓகேவா, ரைட். ஸோ எகே நீங்கள் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த மெட்டல் வித் விபி எம்ஆர்பி டைப் ஸ்ட்ராட்டஜி 40க்கு சேல் ஆர்டர் அப்படியே ஆசேஜ் டிஸ்பிளே ஆகலை. ப்ரொடக்ஷன் ஆர்டருக்கான ரெக்யர்மெண்ட் டிஸ்பிளே ஆயிருக்கு. பிளான்ட் ஆர்டருக்கான ரெக்யர்மெண்ட்டு த்ரூ ஃபில்டர் தான் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ நம்ம வி ஆர் டாக்கிங் அபவுட் ஒன்லி டிஸ்பிளே. இங்கே வந்து நம்ம பிளானிங் பற்றி நம்ம பேசலை, வெறும் டிஸ்பிளே எப்படி ஆகுதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஸோ இங்கே நம்ம எம்ஆர்பி டைப் விபின்னு போட்ட முதல் 2 ஐட்டம் 103 1032க்கு ஸ்ட்ராட்டஜி 10 இருந்தாலும் சரி 40 இருந்தாலும் சரி சேல் ஆர்டர் டிஸ்பிளே ஆகவில்லை. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் ப்ரொடக்ஷன் ஆர்டர் வந்து ஆஸ் இட் இஸ் டிஸ்பிளே ஆச்சு. பிளான்ட் ஆர்டர்ஸ் வந்து த்ரூ ஃபில்டர் தான் டிஸ்பிளே ஆச்சு. அடுத்ததாக நம்ம 1033 போய் பார்க்கலாம். ஸோ 1033ங்கிறது எம்ஆர்பி டைப் V1 அண்ட் ஸ்ட்ராட்டஜி 10 காம்பினேஷன் 1033. ஜஸ்ட் மெட்டல் மாஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எங்கன்னா எம்ஆர்பி 1 2 3 4ல் 1ல் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி டைப் இருக்குது, ரீஆர்டர் பாயிண்ட் இருக்குது, அதனுடைய ஃபிக்சர் லாட் சைஸ் ப்ரொசீஜர், ஃபிக்சர் லாட் சைஸ் குவான்டிட்டி எல்லாமே இருக்குது. அடுத்ததாக எம்ஆர்பி 2ல் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் பிளானிங் பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கும். ப்ரொக்யூர்மெண்ட் பேராமீட்டர்ஸ் இதில் சேஃப்டி ஸ்டாக் டிஃபைன் பண்ணியிருக்கு. எம்ஆர்பி 3ல் வந்து ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணியிருக்கு 10. ஸோ இது வந்து எம்ஆர்பி டைப் V1 ஸ்ட்ராட்டஜி 10. அடுத்து சேல் ஆர்டர் போய் பார்ப்போம். இது வந்து 1033. ரைட். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் லிஸ்ட் ஆஃப் ஓப்பன் சேல் ஆர்டர்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த சேல் ஆர்டர் போய் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஷெட்யூல் லைன் கேட்டகரி என்ன வந்திருக்கு, ரெக்யர்மெண்ட் டைப் என்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதில் போய் ப்ரொக்யூர்மெண்ட் இந்த 1126 சேல் ஆர்டர் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறோம். ப்ரொக்யூர்மெண்ட் டேப் உள்ளே போய் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் லைன் கேட்டகரி CP பிகாஸ் ஆஃப் எம்ஆர்பி டைப் V1.
அண்ட் ரெக்குயர்மெண்ட் டைப் வந்து KSL பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி 10. ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம MD04 போய் பார்க்குறோம், ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3.3 வந்து பாருங்க, அந்த ஸ்டாக் காமிக்குது சிஸ்டம். கஸ்டமரோட சேல் ஆர்டர்லாம் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே, ஆனால் இதெல்லாம் வந்து அவைலபிள் குவான்டிட்டி காலத்தில் கால்குலேஷன் எடுத்துக்கல பாருங்க. நார்மலாக இந்த அவைலபிள் குவான்டிட்டி வந்து ரெக்குயர்மெண்ட்டு உள்ளே வந்ததுன்னா ஆட் பண்ணிக்கும், இஷ்யூனாக்கா மைனஸ் பண்ணோம். பட் இதில் கன்சிடர் பண்ணல சேல் ஆர்டருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து எத்தனை நம்ம 5 லைனேட் இருக்குது, 5 லைனேட்டுமே இங்கே கன்சிடர் பண்ணலை சேல் ஆர்டர்ஸ். அதே சமயத்தில் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட்டு காமிச்சிருக்கு சிஸ்டம், ரைட். ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ROP V1க்கு சேல் ஆர்டர் டிஸ்பிளே ஆகுது, பட்டு அவைலபிள் குவான்டிட்டி எடுத்துக்கல. இப்போ மற்ற பிளான் ஆர்டர் வருதுன்னு பார்த்தாக்கா பிளான் ஆர்டர் முன்னாடி மாதிரி ஃபில்டர் போட்டோன்னா வந்துருச்சு இல்லை. ஸோ இப்போ இதில் என்னன்னாக்கா சேல் ஆர்டர் வருது, பட் அவைலபிளுக்கு எடுத்துக்கல, பட் ப்ரொடக்ஷன் ஆர்டர் லிஸ்ட் வருது, பிளான் ஆர்டர் வந்து வித் ஃபில்டர் வருது. ஓகே, இதான் வந்துட்டு பிஹேவியர் ஆஃப் V1 அண்ட் 10. இங்கே வந்து சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். எகைன் ஒரு தடவை சொல்கிறேன். ஃபார் MRP டைப் B1 பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 10க்கு சேல் ஆர்டர் டிஸ்பிளே ஆகிருக்கு, ஆனால் இது வந்து அவைலபிள் குவான்டிட்டிக்கு கன்சிடர் பண்ணவில்லை. அதே சமயத்தில் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் அப்படியே டிஸ்பிளே ஆச்சு, பிளான் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் த்ரூ ஃபில்டர் தான் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 லைன் ஐட்டம் பார்த்துருக்கோம். இந்த 2 VB பார்த்தோம், ஒரு V1 பார்த்தோம். அந்த V1 வந்து ஒரு டிஃபரன்ஸ் வந்துருக்கு. என்ன ஆகுதுன்னா சேல் ஆர்டர் டிஸ்பிளே ஆகுது, ஆனால் அவைலபிள் குவான்டிட்டி கால்குலேஷனில் கன்சிடர் பண்ணல. எகெயின் we are talking about only the display in stock requirement. பிளானிங் பற்றி இங்கே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம 1034 பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற மெட்டல் MRP டைப் V1 அண்ட் ஸ்ட்ராட்டஜி 40. அது வந்து 1034. ஓகே, அது உள்ள போகிறோம். போயிட்டு MRP 1, 2, 3 பார்த்துடலாம். MRP 1ல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே ROP-V1 ஸ்ட்ராட்டஜி 40 கொடுத்துருக்கோம். MRP 1 வியூ பார்க்குறோங்க. அடுத்து MRP 2ல் சேஃப்டி ஸ்டாக் டீட்டெயில் பார்க்குறோம். அடுத்து MRP 3ல் வந்து ஸ்ட்ராட்டஜி 40 பார்க்குறோம். ஓகே, அடுத்தது இதனுடைய சேல் ஆர்டர் லிஸ்ட்டு பார்த்துடலாம் என்ன இருக்குன்ட்டு இந்த பர்டிகுலர் ஐட்டத்துக்கு. ஸோ போயிட்டாங்க 1034 மெட்டில் செலக்ட் பண்ணுறோம். ஓப்பன் சேல் ஆர்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1127 சேல் ஆர்டர் இருக்குது. அந்த சேல் ஆர்டரில் போயிட்டு அந்த ப்ரொக்யூர்மெண்ட் டேப்ல போய் பார்க்குறோம். அதில் பார்த்தோன்னா மேலே பார்த்தோம்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த ஷெட்யூல் லைன் கேட்டகரி CP ஃப்ரம் பிகாஸ் ஆஃப் MRP டைப் V1, ரெக்குயர்மெண்ட் KSV பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி 40. ஓகே, ரைட். MD04 போய் பார்க்குறோம் 1034க்கு. MD04ல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சேல் ஆர்டர் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிருக்கு. அதே சமயத்தில் அது அவைலபிள் குவான்டிட்டியும் கன்சிடர் பண்ணியிருக்கு பாருங்க. முன்னாடி 1033 பார்க்குறப்ப அது பிளாங்காக இருந்தது, அதாவது சேல் ஆர்டர் எகெயின்ஸ்டாக. பட் இப்போ அது கன்சிடர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிசர்வேஷன் வந்து ரெக்குயர்மெண்ட் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ பிளான்ட் ஆர்டர் டிஸ்பிளே ஆகலை. அதுக்கு என்ன செய்யலாம்னாக்கா நம்ம போயிட்டு எகெயின் ஃபில்டர் போய் கிளிக் பண்ணுவோம். அந்த பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் 2 டிஸ்பிளே ஆகுது, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் வந்து இப்போதைக்கு ரெக்குயர்மெண்ட் எப்படி வந்து மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஓகே, ரைட். இப்போ ஃபில்டருக்கு போய் பார்க்குறோம். ஃபில்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஷெட்யூல் ரூல் இருக்கு இல்லையா, அங்கே போய் ஃபில்டர் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணால் இப்போ உங்க பிளான்ட் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் DEP ரெக்குயர்மெண்ட், ஸோ ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் ஆர்டர் ரெசர்வேஷன் சொல்லி காமிச்சது. இது பிளான்ட் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் நீங்கள் காமிச்சிருக்கல. ஸோ இதனுடைய சேல் ஆர்டர்ஸ் வித் அவைலபிள் குவான்டிட்டி காமிச்சிருக்கு, ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் காமிச்சிருக்கு, வித் ஃபில்டர் வரும்போது பிளான்ட் ஆர்டர் காமிச்சிருக்கு இதில். ஸோ இதுதான் வந்து V1 அண்ட் ஸ்ட்ராட்டஜி 40 பிஹேவியர் ஃபார் டிஸ்பிளே. அகைன் டாக்கிங் ஆஃப் டிஸ்பிளே ஒன்லி. ஸோ இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கு. அதாவது 1034ன்றது MRP டைப் V1 ஸ்ட்ராட்டஜி 40. இந்த கேஸில் சேல் ஆர்டர் டிஸ்பிளே இருக்குது. அந்த ரெக்குயர்மெண்ட்டும் அவைலபிள் குவான்டிட்டி கால்குலேஷனில் கன்சிடர் பண்ணியிருக்கு. ப்ரொடக்ஷன் ஆர்டர் ஆசிட்டிஸ் டிஸ்பிளே ஆச்சு. பிளான்ட் ஆர்டர்ஸு ஃபில்டர் மூலமாக தான் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 1031 1032 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட்டில் சேல் ஆர்டர்ஸ் டிஸ்பிளே ஆகவே இல்லை. வெதர் இட் இஸ் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 10 or 40, MRP டைப் VBக்கு டிஸ்பிளே ஆகலை. பட் அடுத்த 2 ஐட்டம் 1033 1034ல் நம்ம MRP டைப் V1 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்ட்ராட்டஜி 10 இருக்கும்போது சேல் ஆர்டர் டிஸ்பிளே ஆகுது, பட் அவைலபிள் குவான்டிட்டி கால்குலேஷன் எடுத்துக்கல. பட் 40ல் சேல் ஆர்டர் வந்துட்டு ஃபார் அவைலபிள் குவான்டிட்டிக்கும் கால்குலேஷனுக்கும் அது கன்சிடர் பண்ணியிருக்கு. இந்த வித்தியாசம் இருக்குது. அதே சமயத்தில்
எல்லா ஐட்டத்துக்குமே ப்ரொடக்ஷன் ஆர்டர் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே டிஸ்பிளே ஆச்சு. பட் பிளான் லாஸ் வந்து ஃபில்டர் வந்து தான் நமக்கு டிஸ்பிளே ஆச்சுங்க. ஓகே ரைட். இது வந்து ஜஸ்ட் ஒன்லி டிஸ்பிளே எப்படி வந்து அந்த இதுக்கு தான். இதுவும் பிளானிங்க்கும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க. ஏன்னா பிளானிங் பிஹேவியர் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் ஜஸ்ட் டிஸ்பிளே மட்டும் எப்படி வந்து கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. டவுட் என்ன இருந்துச்சுனாக்கா திரும்பவும் முன்னாடி பேஜஸ்லாம் போய் ஒருத்தர பார்த்துக்குவாங்க அதில். ஸோ அடுத்ததாக நம்ம 1035 பற்றி பார்ப்போம். ஸோ இந்த 1035க்கு வந்து நம்ம எம்ஆர்பி டைப் V1ம் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி பிளாங்க்கும் வச்சுருக்கோம். ஓகே, இதுவும் ஒரு கேஸ் பார்த்துடலாமே அப்படின்ட்டு தான். ஓகே, 1035 மெட்டல் மாஸ் உள்ள போய் பார்க்குறோம். எகெயின் சேம் வியூஸ், எம்ஆர்பி 1 2 3. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய எம்ஆர்பி டைப் இருக்குது, ரீஆர்டர் பாயிண்ட் என்ன, பிக்சல் ஆர் சைஸ் இருக்குது, எம்ஆர்பி 2ல சேஃப்டி ஸ்டாக் இருக்குது, எம்ஆர்பி 3ல பிளானிங் ஸ்ட்ராட்டஜி பிளாங்க் வச்சுருக்கோம். ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஷேர்ஹோல்டர் லிஸ்ட் பார்க்கலாம் இந்த 1035க்கு. ஸோ இப்போதைக்கு நீ ஓரளவு ஊகிச்சிருப்பீங்க என்ன வரும்னு சொல்லிட்டு. அது ஓகே, அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அது ஸோ நம்ம சேல்ஸ் ஆர்டர் கொடுக்குறோம், ஓப்பன் ஆர்டர் கொடுக்குறோம், எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணோம்னாக்கா இதனுடைய சேல் ஆர்டர் 1128 வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. நம்ம இதை உள்ளே போய் பார்க்குறோம். இல்லை ப்ரொக்யூர்மெண்ட் டைப் போய் பார்க்குறோம். நீங்கள் அசியூம் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அது மாதிரி தான் வரும். ஷெட்யூல் என் கேட்டகரி சிபி தான், ரெக்யர்மெண்ட் டைப் பிளாங்க். ஏன்னா ஸ்ட்ராட்டஜி பிளாங்க் வந்து ரெக்யர்மெண்ட் டைப் பிளாங்காக வந்துருக்கு. ரைட். இதுக்கு ஸ்டாக் ரெக்கமெண்ட் லிஸ்ட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிஸ்பிளே ஆகுறது MD04ல். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்குது. எகைன் சேல் ஆர்டர் டிஸ்பிளே ஆகவில்லை. ஓகே, ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்யர்மெண்ட் ஆஸ் இட் இஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ பிளான் ஆர்டருக்கு என்ன செய்யணும், ஃபில்டருக்கு போகிறோம், அந்த செலெக்ஷன் ரூலை கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். நவ் யூ ஆர் ஏபிள் டு see the requirement from planned orders. ஓகே, ஸோ இந்த பிஹேவியர் பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி இருந்து விபி மாதிரியே தான் இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்யர்மெண்ட், ஆர்டர் ரிசர்வேஷன் இங்கே பார்க்குறோம். அதே போல் பிளான் ஆர்டர்ஸு டிபெண்டன்ட் ரெக்யர்மெண்ட் எலிமெண்ட் வழியாக பிளான் ஆர்டர் ரெக்யர்மெண்ட் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த 1035 வித் எம்ஆர்பி டைப் V1 அண்ட் ஸ்ட்ராட்டஜி பிளாங்க். ஸோ இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் என்னன்னாக்கா இந்த ஸ்ட்ராட்டஜி V1 சாரி எம்ஆர்பி டைப் V1 ஸ்ட்ராட்டஜி பிளாங்க்ல சேலோட டிஸ்பிளே ஆகலை, ப்ரொடக்ஷன் ஆர்டர் ஆசிட் டிஸ்பிளே ஆச்சு, பிளானோட ஃபில்டரோட டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இதுதான் வந்து சம்மரி. ஓகே, இந்த நம்ம பார்த்த எல்லா கேஸுடைய சம்மரி. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது விபி எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சேலோட டிஸ்பிளே ஆகலை, அதே போல் V1 இருந்தாலும் ஸ்ட்ராட்டஜி பிளாங்காக இருந்து சேலோட டிஸ்பிளேவே ஆகலை பார்த்துங்க. அதே சமயத்தில் V1 இருந்து ஸ்ட்ராட்டஜி 10 இருந்தால் சேலோட டிஸ்பிளே ஆகுது, பட் அவைலபிலிட்டி ஸ்டாக்கு கன்சிடர் பண்ணல, அவைலபிள் குவான்டிட்டி. பட் V1 வித் 40 தான் ஃபுல்லாகவே டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இது வந்து டிஸ்பிளேல எப்படி வரும்ன்றது, பிளானிங் வரும்போது கொஞ்சம் லிட்டில் பிட் சேஞ்ச் இருக்கும், அது அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம இப்போ வந்து எல்லா மெட்டலும் ஒரு தடவை இன்னொரு தடவை இந்த ஸ்டாக் ரெக்யர்மெண்ட் லிஸ்ட்டில் அதோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அதாவது ஸ்டாக்கு ரெக்யர்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். அடுத்ததாக எம்ஆர்பி ரன் பண்ணுவோம். எம்ஆர்பி ரன் பண்ண அப்புறம் அதனுடைய ரிசல்ட் எப்படி வருது ஒரு காம்பினேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மெட்டலினுடைய ஸ்டேட்டஸ் என்னன்றது MD04ல் போய் பார்க்குறோம் ஒவ்வொரு மெட்டலுக்கும். ஃபஸ்ட்டு 1031. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 120, இது வந்து எம்ஆர்பி டைப் VB10. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்யர்மெண்ட்டாக இங்கே இருக்குது இதில். ஓகே, வேறு எதுவும் இப்போதைக்கு ஸ்டேட்டஸில் இல்லை. ஸோ ரீஆர்டர் பாயிண்ட் இங்கே இருக்குது. அந்த மேலே அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணினாக்கா எம்ஆர்பி மெட்டீரியலுடைய எல்லா டீட்டெயிலும் அங்கே பார்க்கலாம் நம்ம, எம்ஆர்பி ரிலேட்டட் பேராமீட்டர்ஸ். அதே போல் 1032 அதை கிளிக் பண்ணோம்னாக்கா எகைன் இது VB and 40. இதுக்கு வந்து ஆர்டர் ரிசர்வேஷன் மட்டும்தான் கண்ணில் தெரியுது, அதாவது இங்கே ஸ்டாக் ரெக்யர்மெண்ட் லிஸ்ட்டில். மற்றதெல்லாம் எதுவும் இது டிஸ்பிளே ஆகலை. ஓகே, ஸோ அடுத்ததாக 1033. ஸோ இது வந்துட்டு ROP V1 எம்ஆர்பி டைப்பு ஸ்ட்ராட்டஜி 10. இங்கே சேலோட டிஸ்பிளே இருக்குது, அவைலபிள் குவான்டிட்டி கேல்குலேஷன் எடுத்துக்கல, ஆர்டர் ரிசர்வேஷன் மட்டும்தான் இங்கே நமக்கு தெரியுதுங்க. அடுத்ததாக எகெயின் இதில் வந்து மெட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், ரீஆர்டர் பாயிண்ட்லாம் அதே தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு 1034. 1034 போட்டோம்னாக்கா சேல் ஆர்டர்லாம் இங்கே இருக்குது, அவைலபிள் குவான்டிட்டியும் கால்குலேஷன் எடுத்திருக்கு சிஸ்டம். இங்கேயும் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்யர்மெண்ட் தான் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே ரைட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸும் பார்த்துட்டோம். இப்போ எல்லாம் கிளியராக இருக்கு பாருங்கள். நான் இதுக்கப்புறம் தான் நம்ம எம்ஆர்பி ரன் பண்ண போகிறோம் எல்லாத்துக்கும். இதனுடைய ROP எல்லாம் பார்த்துட்டோம். இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய டீட்டெயில் MD04 வழியாக பார்க்கலாம். இது நான் இங்கே பண்ணும்போது நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட டீட்டெயில் நான் பார்க்குறேன், அதை நீங்கள் ஒன்றா பார்க்கலாம். அதே போல் 1035 அதுக்கு பார்த்தீங்கன்னா சேலோட டிஸ்பிளே ஆகும். இது எல்லாமே முன்னாடி பார்த்தோம் நம்ம, பட் எம்ஆர்பி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜஸ்ட் ரன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிச்சிடுறது. ரைட்டுங்களா? ரைட். இப்போ நம்ம எம்ஆர்பி ரன் பண்ணுவோம்.
எம்ஆர்பி ரன் பண்ணது MD01N எம்ஆர்பி லைவ். இது வந்து S4 ஆனால இந்த டிரான்சாக்ஷன் இருக்கு. MD01Nன்றது S4 ஆனால இருக்கு. ECC தான் ரெகுலர் எம்ஆர்பி ரன் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பிளான்ட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் பேரண்ட் ப்ராடக்ட், இந்த எல்லா மெட்டலுக்கும் பேரண்ட் ப்ராடக்ட் இருக்கு. SGMC TR5 GM101 பேரண்ட் ப்ராடக்ட் இந்த சிஸ்டத்தில் நான் வச்சிருக்கேன். அது எம்ஆர்பி ரன் மற்ற எல்லாமே டவுன் ஆகி அந்த IP101 OP101 பிளான்ட் ஆர்டர்லாம் ஜென்ரேட் ஆகும், ப்ரொடக்ஷன் ஆர்டர் ஜென்ரேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி இங்கே மற்ற எம்ஆர்பி ரன் ஜென்ரேட் ஆகும். ஸோ இங்கே போடும்போது அந்த பேராமீட்டர்ஸ் வந்து சேஞ்சு BYM ஆல் BYM எடுத்தாச்சு. இதில் ஷெடியூலிங் வந்து நான் பேசிக் டேட் பேஸ் பண்ணி என்னென்னா ஷெடியூல் ரன் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக லீட் டைம் ஷெடியூல் ரூட்டிங் பேஸ் பண்ணி நான் இப்போதைக்கு எனக்கு பேஸே போதும். பிளானிங் மோட் வந்துட்டு அப்படியே அடாப்டிவாக இல்லாட்டி ரீக்ரியேட்ன்றது. நார்மலாக அந்த அடாப்ட் போகிறது தான் நல்லது. ஏன்னா டெலிட் அண்ட் கிரியேட்ன்றது இட் வில் டேக் டைம் அண்ட் ஆல்சோ அன்னெசரி நம்பர் ரேஞ்செலாம் வேஸ்ட் ஆகும். அதனால் ஒன்னே செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால் 3 கொடுக்கும்போது சிஸ்டம் ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுக்கும். நம்ம ஒன்னே வச்சே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து எம்ஆர்பி ரன் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது பிளானிங் என்ட்ரி வந்து முன்னாடி வந்து நான் டெஸ்டிங்கில் வந்து வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லாதனால ரீஜெனரேட்டிவ் பிளானிங் பண்ணுறமான்னு கேட்குது. ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஓகே, இப்போ எம்ஆர்பி ரன் ஆகுது. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். MD01Nன்றது வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். மேபி என்னுடைய சிஸ்டம் கொஞ்சம் இங்கே ஸ்லோவாக இருக்கிறதுனால இந்த ஸ்பீடு வந்திருக்கு. பட் ஆக்சுவலாக ப்ராப்பர் சிஸ்டம் அப்படி நிறைய டக்குன்னு முடிஞ்சிடும். அது இவ்வளோ டைம் கூட ஆகாது. இங்கே 5 செகண்ட் சம்திங் ஆகிருக்கு, அவ்வளோ கூட ஆகாது உங்களுக்கு. இப்போ மெட்டல் லிஸ்ட் எடுத்தீங்கன்னாக்க இப்போ உள்ளே போய் பார்த்துருக்கோம். எல்லா மெட்டலுக்கும் ரன் ஆகிருக்கு. நம்ம மெட்டல் பார்த்துருவோம். இங்கே CP1031 32 33 34 35 இந்த 5 மெட்டலுக்கும் எம்ஆர்பி ரன் ஆயிருக்கு. ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், மெட்டலுடைய ஸ்டேட்டஸ், கரண்ட் ஸ்டேட்டஸ், ஸ்டாக் என்ன இருக்குது, ரெக்குயர்மெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தோம். அடுத்ததாக அதுக்கு எம்ஆர்பி ரன் பண்ணிட்டோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு சிஸ்டம் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். அது ஒரு ஐட்டத்துக்கும் போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதனுடைய எக்ஸ்பிளனேஷனையும் பார்க்கலாம். இப்போ இங்கே வந்து நான் வந்து நம்முடைய டெஸ்ட் கேஸ்னுடைய மெட்டல் ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அதனுடைய எம்ஆர்பி டைப் ஸ்ட்ராட்டஜியும் போட்டு வச்சிருக்கோம். அதில் ப்ளஸ் அதனுடைய கரண்ட் ஸ்டாக் என்ன, ROP என்னன்னு போட்டிருக்கு. அதற்குடைய சேல் ஆர்டர் குவான்டிட்டி என்ன, ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் என்ன, அதனுடைய வெர்ச்சுவல் ஸ்டாக் என்ன அரைவ் ஆகும் சிஸ்டத்தில் அப்படின்றது காமிச்சிட்டு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தான் வந்திருக்கும். நமக்கு என்ன வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரே இப்போதைக்கு ஸ்டாக்கு ROP எல்லாம் கான்ஸ்டன்ட் அதே தான், வெறும் பேராமீட்டர் தான் மாறி இருக்கு. சேல் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா அதே தான் இருக்கும். ப்ரொடக்ஷன் ஆர்டர் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். ஏன்னா வேறு பேரண்ட் ப்ராடக்ட் கொடுத்தா அது மட்டும் மாறி இருக்கும். பட் வெர்ச்சுவல் ஸ்டாக் அரைவ் பண்ணும்போது கான்செப்ட் அதே தான் வரும். ஸோ அதனால் இதை வச்சு நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம MD04 அந்த CP1031 உள்ளே போயிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் வந்துட்டு 120, ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் 100 இருக்குது. பட் பிஆர் வந்து ஜென்ரேட் ஆகலை. எம்ஆர்பி ரன் ஆன அப்புறம் வந்தது இது, பிஆர் வந்து ஜென்ரேட் ஆகலை. ரீஆர்டர் பாயிண்ட் 100. ஸோ பட் இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சேல் ஆர்டர் இருக்குது. இன்னொரு தடவை போய் செக் பண்ணிக்கிறோம் அதை. ஓகே, இந்த மெட்டலுக்கு சேல் ஆர்டர் இருக்குது 1031. இன்னொரு தடவை போய் பார்த்துருவோம் அதில் ஓப்பன் சேல் ஆர்டர். ஏன்னா இந்த சமயத்தில் என்ன க்ளோஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி டவுட் எதனா இருக்கலாம். அதனால் அதை போய் பார்த்துடலாம். அதை பார்த்தோன்னா ஓப்பன் சேல் ஆர்டர் இன்னும் இருக்குது. ரைட், 1124 அப்படின்னு சொல்லி ஓப்பன் சேல் ஆர்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 140 யூனிட்ஸ் வந்துட்டு இதுக்கு மெட்டலுக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஓகே, பட் இது வந்து அங்கே நமக்கு பிளானில் கன்சிடர் பண்ணலை சிஸ்டம். அதனால தான் அந்த இடத்துல அந்த ஸ்டாக் என்ன இருந்ததோ 120, ரைட், இந்த 120 ஸ்டாக் இருக்குது. ரீஆர்டர் பாயிண்ட் 100ன்னு பார்த்தோம். அது ஸ்டாக் அதிகமாக இருந்ததுனால சிஸ்டம் வந்து பிஆர் வந்து ஜென்ரேட் ஆகலை. இதுதான் வந்து இங்கே நமக்கு MD04 தெரியுது. ஸோ CP1031க்கு ஸ்டாக் வந்து 120, ROP 100, சேல் ஆர்டர் 140 இருந்தாலும் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் 100 இருந்தாலும் சிஸ்டம் அது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணலை. அதனால வெர்ச்சுவல் ஸ்டாக்ன்றது ஸ்டாக்கு மைனஸ் ரெக்குயர்மெண்ட். இப்போ நம்ம ஸ்டாக் 120, ரெக்குயர்மெண்ட்டை சிஸ்டம் கன்சிடர் பண்ணாததுனால 120 என்ன இருக்குன்னு ஸ்டாக் அதே தான் இருந்துச்சு. அந்த 120 வந்து இட் இஸ் மோர் தேன் ROP. ஏன்னா ROP 100, அதனால சிஸ்டம் வந்து பிஆர் வந்து ஜென்ரேட் பண்ணல. ஸோ அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஐட்டம் பார்ப்போம். 1032 இதனுடைய எம்ஆர்பி டைப் BB ஸ்ட்ராட்டஜி 40. இப்போ CP1032 உடைய ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட் பார்க்குறோம். இது உள்ள பார்த்தீங்கன்னாக்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எகெயின் பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் எதுவும் ஜென்ரேட் ஆகவில்லை. இது வந்து ரீஆர்டர் பாயிண்ட் BB ஸ்ட்ராட்டஜி 40 இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பிஆர் வந்து ஜென்ரேட் ஆகலை. ஸ்டாக் 120 இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிசர்வேஷன் 70 நம்பர்ஸுக்கு இருக்கு. ஓகே, பட் இருந்தாலும் வந்துட்டு சிஸ்டம் இதை கன்சிடர் பண்ணலை. இதுக்கு பிஆர் ஜென்ரேட் ஆகலை. சரி, சேல் ஆர்டர் இருக்கான்னு பார்க்குறோம் நம்ம. ரைட், நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் ஒரு தடவை பார்த்துக்கிறோம். ஸோ சேல் ஆர்டர் போய் பார்த்தோம்னாக்க சேல் ஆர்டரும் இது இருக்குது. ஓப்பன் சேல் ஆர்டர்ஸ் கிட்டத்தட்ட 140 அதே தான், எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் போட்டிருக்கு. அதனால இதுக்கும் 140 இருக்குது.
ஸோ இதை போய் பார்த்தீங்கன்னா ஷெடியூல் இன் கேட்டகரி சிவி, ரெக்யர்மெண்ட் ஆஃப் கேஎஸ்வி இதெல்லாமே இருக்குது. ஸோ இவ்வளோ சேல் ஆர்டர் இருந்து அது டிஸ்பிளேவும் ஆகல, பிளானிங்க்கு கன்சிடர் பண்ணல. ஸோ ஸ்டாக் வந்து 120, ரீஆர்டர் பாயிண்ட் 100. ஓகே, அந்த ஸ்டாக் வந்து இப்படி மோர் தேன் 100ன்றனால சிஸ்டம் வந்து ரெக்யர்மெண்ட் எதுவும் ஜென்ரேட் பண்ணலை. ஸோ இதான் வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் ஆஃப் திஸ் மெட்டீரியல் வித் விபி அண்டு ஸ்ட்ராட்டஜி 40. ஸோ இப்போ 1032 பார்த்தீங்கன்னா விபி, ஸ்ட்ராட்டஜி 40. இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் வந்து 120, ஆர்ஓபி 100, சேல் ஆர்டர் 140, ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்யர்மெண்ட் 70 இருந்தாலும் சிஸ்டம் இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணல. அதனால் ஸ்டாக் தான் வெர்ச்சுவல் ஸ்டாக்காக இருந்தது. அந்த ஸ்டாக் வந்து மோர் தென் ஆர்ஓபி, அதனால் பிஆர் ஜென்ரேட் ஆகலை. ஸோ இங்கே என்ன ஆச்சுனாக்கா நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கேஸ் 1031, 1032 ரெண்டுமே எம்ஆர்பி டைப் விபி, ஸ்ட்ராட்டஜி 10 இருந்தாலும் சரி 40 இருந்தாலும் சரி சிஸ்டம் மற்ற ரெக்குயர்மெண்ட்ஸை கன்சிடர் பண்ணலை. இட் கன்சிடர் ஒன்லி தி அவைலபிள் ஸ்டாக். அடுத்ததாக நம்ம 1033 பார்க்கலாம். 1033 அப்படின்ற மெட்டில் வந்து எம்ஆர்பி டைப் V1 ஸ்ட்ராட்டஜி 10 இதனுடைய ஸ்டாக் ரெக்குயர்மெண்ட் லிஸ்ட் போய் உள்ள பார்க்குறோம். இங்கே பார்த்தோம்னாக்கா ஸ்டாக் இருக்குது, சேல் ஆர்டர்ஸ்லாம் லிஸ்ட் இருக்குது, பட் அவைலபிள் குவான்டிட்டி கேல்குலேஷன் அது வரலன்னு சொல்லி முன்னாடியே பார்த்தோம். இங்கேயும் அது இல்லை. ஆர்டர் ரிசர்வேஷன் இருக்குது. இங்கே பாருங்கள் பிஆர் வந்து ஒரு 120 ஜென்ரேட் ஆயிருக்கு. ரைட், இந்த ஐட்டத்துக்கு பிஆர் பர்ச்சேஸ் ரிக்வெஷன் 120 நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு. நான் போய் சேல் ஆர்டர் போய் பார்க்கலாம் இதனுடைய 1033க்கு. ஓகே, 1033க்கு சேல் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அதே போல் அந்த 140 பீசஸ் ஆஃப், அதாவது 5 லைனில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் நான், அதாவது கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 140 நம்பருக்கு வந்து இதில் நமக்கு சேல் ஆர்டர்ஸ் இருக்குது. பட் அந்த சேல் ஆர்டர் வந்து நமக்கு ஏற்கனவே டிஸ்பிளே வாங்கி இருக்குது. பட் சிஸ்டம் என்ன பண்ணியிருக்கு, ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிசர்வேஷன் குவான்டிட்டியை கன்சிடர் பண்ணி தான் இங்கே பர்ச்சேஸ் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. நான் எப்படி வந்ததுன்றது இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. பட் இங்கே சிஸ்டமில் ஒரு பிஆர் தான் ஜென்ரேட் ஆயிருக்கு. ரைட், ஓகே, நான் அதனோட எக்ஸ்பிளனேஷன் தான் இப்போ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ இந்த 1033க்கு ஸ்டாக் வந்து 120, ரீஆர்டர் பாயிண்ட் 100, சேல் ஆர்டர் வந்து 140, ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்யர்மெண்ட் வந்துட்டு 100. இப்போ சிஸ்டம் என்ன பண்ணியிருக்குனாக்கா இந்த ஸ்டாக்லேருந்து ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்யர்மெண்ட் 100 மைனஸ் பண்ணியிருக்கு. ஸோ 120 மைனஸ் 100 வர்ச்சுவல் ஸ்டாக் வந்து 20. அந்த 20ன்றது இட்ஸ் லெஸ் தேன் ரீஆர்டர் பாயிண்ட் 100. ஓகேங்களா, அதனால வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொபோசல் ஜென்ரேட் ஆயிருக்கு. ரைட், அந்த குவான்டிட்டி வந்துட்டு 120 ஜென்ரேட் ஆயிருக்கு. அந்த 120 என்னன்னாக்கா தட் இஸ் டு கவர் தி ஸ்டாக், அதாவது ரீஆர்டர் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்யர்மெண்ட், அது ரெண்டுத்தையும் கவர் பண்ணுற அளவுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். குவான்டிட்டி ஏன் 120 வந்ததுனாக்கா லாட் சைஸ் குவான்டிட்டி, நம்ம இந்த ஃபிக்ஸட் லாட் சைஸ் குவான்டிட்டி நம்ம 120 கொடுத்துருக்கோம், அதனால 120 வந்திருக்கு. ஓகே, அடுத்ததாக நம்ம 1034 பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருக்குது இந்த ஸ்டேஜில்னாக்கா தயவு செஞ்சு இந்த ஸ்லைடை பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்த டெமோவும் போய் இன்னொரு தடவை பாருங்கள். இந்த கான்செப்ட் கிளாரிட்டி வந்துட்டு அடுத்தது பாருங்கள், அதாவது 1034. ஓகே, 1034ன்றது என்னது, காம்பினேஷன் ஆஃப் எம்ஆர்பி டைப் V1 ஸ்ட்ராட்டஜி 40. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆர்ஓபி வந்து 100, அதனுடைய ஸ்டாக் வந்து 120, கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் ஆர்டர்ஸ், அதாவது சேல் ஆர்டர்ஸ் வந்து 140 இங்கே இருக்குது, டிஸ்பிளே ஆயிருக்கு, ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்யர்மெண்ட் இருக்குது. பிஆர் பார்த்தீங்கன்னா 2 பிஆர் ஜென்ரேட் ஆயிருக்கு, 120 120 2 பிஆர் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகே, முன்னாடி பார்த்ததில் 1 தான் இருந்தது, இப்போ 2 ஜென்ரேட் ஆயிருக்கு. அதாவது 1033க்கு ஒரு பிஆர் தான் இருந்தது, இதுக்கு 1034க்கு இன்னொரு 120 ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகே, இதனுடைய சேல் ஆர்டர்ஸ் பார்ப்போம். 1034க்கு 1034 சேல் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அதே தான் 140. ரைட், நம்ம 1033க்கு நினச்சோ அதே மாதிரி தான் இங்கே. பட் இதனுடைய எம்ஆர்பி டைப் V1 ஸ்ட்ராட்டஜி 40, அதனால் ரெக்யர்மெண்ட் டைப் வந்து கேஎஸ்வி, அதான் வித்தியாசம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 பிஆர் ஜென்ரேட் ஆயிருக்கு. எப்படி 2 பிஆர் ஜென்ரேட் ஆயிடுச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த 1034க்கு எம்ஆர்பி டைப் V1ன்றதுனால எக்ஸ்டெண்டட் ரெக்யர்மெண்ட் கன்சிடர் பண்ணுது, 40ன்றதுனால கேஎஸ்வி அது வந்து சேல் ஆர்டர் ரெக்யர்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுது. ஸோ ஸ்டாக் 120, சேல் ஆர்டர் ஃபார் 140, ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்யர்மெண்ட் 70. ஸோ இந்த 120 மைனஸ் 140 மைனஸ் 70 பார்த்தா மைனஸ் 90, நம்ம ஆர்ஓபியோட ரொம்ப கம்மி. ஓகே, அதனால ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொபோசல் ட்ரிகர் ஆயிடுச்சு. அந்த ட்ரிகர் ஆனது எவ்வளோக்கு கவர் ஆகணும்னாக்கா கையில் இருக்கிற அந்த ரீஆர்டர் பாயிண்ட் என்ன தேவை அதை கவர் பண்ணணும். இது இல்லாமல் சேல் ஆர்டர் ரெக்யர்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெண்டுத்தையும் கவர் பண்ணணும். ஸோ அது மொத்தத்தையும் கவர் பண்ணுற மாதிரி 2 பிஆர் ஜென்ரேட் ஆயிருக்கு. 120 120 2 பிஆர். ஏன் 2 பிஆர் வந்திருக்கு அப்படின்னாக்கா நம்ம லாட் சைஸ் ப்ரொசீஜர் எஃப்எக்ஸ் கொடுத்துருக்கோம்.
லாட் சைஸ் குவான்டிட்டி வந்து 120 கொடுத்துருக்கும். அதனால வந்து சிஸ்டம் 2 கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது 2 பிஆர் வந்து தே ஆர் எனஃப் டு கவர் தி ரெக்குயர்மெண்ட் ஃபார் ஆர்ஓபி அண்ட் ஆல்சோ தி சேல் ஆர்டர் அண்ட் ப்ரொடக்ஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி தான் இதில் வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் 1033க்கும் 1034க்கும் உள்ள வித்தியாசத்தை இன்னொருத்தர் கொஞ்சம் நல்லா இங்கே நிறுத்தி படிங்க. அது அடுத்தது நம்ம 1035 பற்றி பேசுவோம். இப்போ 1035க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிஆர் வந்து 120 ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகே, பிஆர் 120 ஜென்ரேட் ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரிசர்வேஷன் குவான்டிட்டி 70 இங்கே இருக்கு. ஓகேங்களா? ஸ்டாக் வந்து 120 தான். ஆர்ஓபி அதே 100 தான் 1035க்கு. இதனுடைய எம்ஆர்பி டைப் V1 ஸ்ட்ராட்டஜி பிளாங்க். ஓகே, எம்ஆர்பி டைப்பு V1 ஸ்ட்ராட்டஜி பிளாங்க். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து இதனுடைய சேல் ஆர்டர்ஸ் பார்ப்போம். இதுக்கு சேல் ஆர்டர் வந்து நம்ம ஏற்கனவே போட்டு தான் வச்சுருக்கோம். அது சேல் ஆர்டர் இல்லாமல் இல்லை. அதையும் என்னென்னு பார்த்துடலாம். 1035க்கு வந்து 1128. ஓகே, 1128க்கு வந்து சேல் ஆர்டர்ஸும் போட்டு வச்சிருக்கு. அதாவது அதே 140 குவான்டிட்டி இருக்கிற மாதிரி தான் போட்டு வச்சிருக்கு இதில். ரைட். ஸோ இப்போ இதை இருந்தாலும் சிஸ்டம் வந்து ரெக்குயர்மெண்ட்டை வந்து பிளாங்காக இருக்குது. இதில் ஷெட்யூல் கேட்டகரி சிபி பேஸ்ட் ஆன் எம்ஆர்பி டைப் வந்திருக்கு. ரெக்குயர்மெண்ட் டைப் வந்து பிளாங்காக இருக்கு. ஓகே, இப்போ ஆனால் பிஆர் வந்து 120 தான் ஜென்ரேட் ஆயிருக்கு. இது ஏன் 120 தான் ஜென்ரேட் ஆச்சு பார்ப்போம். இப்போ 1035க்கு எம்ஆர்பி டைப் V1 அதனால எக்ஸ்டர்னல் ரெக்குயர்மெண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கு. ஆனால் ரெக்குயர்மெண்ட்டை வந்து பிளாங்காக இருக்குது. அதாவது ஸ்ட்ராட்டஜி பிளாங்காக இருக்குது, ரெக்குயர்மெண்ட் பிளாங்காக இருக்குது. அதனால் சேல் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட்டை சிஸ்டம் கன்சிடர் பண்ணவில்லை. அதனால் ஸ்டாக் வந்துட்டு 120, ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் 70. ஸோ 120 மைனஸ் 70 50, அது லெஸ் தேன் ஆர்ஓபி. அதனால் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொபோசல் ட்ரிகர் ஆயிருக்கு. அந்த ப்ரொக்யூர்மெண்ட் குவான்டிட்டி எப்படி அரைவாக இருக்குனாக்கா ரீஆர்டர் பாயிண்ட் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் ஆர்டர் குவான்டிட்டியை கவர் பண்ணுற மாதிரி அது வரணும். அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் ஆயிருக்கு. பட் குவான்டிட்டி ஏன் 120 வந்திருக்கு, அதோட கம்மியாக வந்திருக்கலாம். பட் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸட் லாட் சைஸ் ப்ரொசீஜரும் லாட் சைஸ் குவான்டிட்டி கொடுத்துட்டோம். அதனால் சிஸ்டம் வந்து 120 ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த டேபிள் வந்து இப்போ நீங்கள் இன்னொருத்தர ஃபுல்லாக படிங்க. அதில் கொஞ்சம் நிறுத்தி ஒன்று சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 1031 விபி அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க எதையுமே கன்சிடர் பண்ணல எக்ஸ்டர்னல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஓகே, ஆனால் 1033ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் ஆர்டர் கன்சிடர் பண்ணியிருக்கு. அதுவும் 1035ம் அதாவது V1 வித் பிளானிங் ஸ்ட்ராட்டஜி 10ம் V1 வித் ஸ்ட்ராட்டஜி பிளாங்க்கும் ஒரே மாதிரி பிஹேவ் ஆகிருக்கு. ரைட், அதாவது பிளானிங் பொறுத்த வரைக்கும். ஆனால் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1033ல சேல் ஆர்டர் டிஸ்பிளே ஆயிருந்துச்சு, அவைலபிள் குவான்டிட்டி கன்சிடர் பண்ணல. ஆனால் 1035க்கு சேல் ஆர்டர் டிஸ்பிளே ஆகல. இதான் டிஸ்பிளேல வந்து நான் சின்ன சேஞ்ச் பிளானிங்க்கு இதுக்கு ஒரு சேஞ்சுன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் இங்கே ப்ளஸ் அங்கேயும் போய் இன்னொருத்தர பாருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு ஒரு ப்ரீஃப் என்னன்றதை பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது வந்து எல்லா காம்பினேஷனும் கொண்டு வந்து காமிச்சிருக்கு. அதில் விபி வித் எனி ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு மற்ற ரெக்குயர்மெண்ட்ஸ் ரீஆர்டர் பாயிண்டை தவிர வேறு எந்த ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் அது கன்சிடர் பண்ணல. டிபெண்டன்ட் ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் சரி, எக்ஸ்டர்னல் ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் கன்சிடர் பண்ணவில்லை. ஓகேங்களா? ஆனால் V1 வித் 10 வந்துட்டு டிபெண்டன்ட் ரெக்குயர்மெண்ட் கன்சிடர் பண்ணிருக்கு, சேல் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட் கன்சிடர் பண்ணல. அதனால ரெக்குயர்மெண்ட் டைம்லி பண்ணுதுன்னா எஸ், பார்ஷியலி பண்ணுது. V1 வித் பிளாங்க்கும் அதே மாதிரி தான் பார்ஷியலாக பண்ணிருக்கு. ஆனால் V1 வித் 40 பார்த்தீங்கன்னா சேல் ஆர்டரையும் கன்சிடர் பண்ணுது, டிபெண்டன்ட் ரெக்குயர்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணுது. அதனால ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொபோசல் ட்ரிகரிங்கும் டைம்லி கவர் ஆகுது. அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி 40 வித் எம்ஆர்பி டைப் V1 தான் நமக்கு டைனமிக் ரெக்குயர்மெண்ட்ஸை சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் காம்பினேஷன். இது கரெக்டாக நம்ம செட் பண்ணி வச்சோம்னாக்கா நம்மளுடைய டைனமிக் ரெக்குயர்மெண்ட்ஸு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம என்ன வந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ணோம், ப்ளஸ் என்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மொத்தம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க எம்ஆர்பி டைப் பிபி வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி கூட யூஸ் பண்ணாலும் அது ஆர்ஓபி மட்டும்தான் கன்சிடர் பண்ணது. எக்ஸ்டர்னல் ரெக்குயர்மெண்ட்ஸ் அதாவது சேல் ஆர்டர் ரெக்குயர்மெண்ட்டையோ அல்லது மற்ற டிபெண்டன்ட் ரெக்குயர்மெண்ட்டை கன்சிடர் பண்ணவில்லை. ஏன்னா அதனுடைய ஷெட்யூல் லைன் கேட்டகரி சிவி அண்ட் ஆல்சோ ரெக்குயர்மெண்ட் டைப் வந்துட்டு ஃபார் 10 வந்துட்டு கேஎஸ்வி, பிளாங்க்குக்கு பிளாங்க் இல்லை, 10 தான் யூஸ் பண்ணுறாங்க, கேஎஸ்வி. ஓகே, இதெல்லாம் சேல் ஆர்டர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை. ஸோ எம்ஆர்பி டைப் பிபி வித் எனி காம்பினேஷன் மற்ற ரெக்குயர்மெண்ட்டை கன்சிடர் பண்ணாது. அதே சமயத்தில் எம்ஆர்பி டைப் B1 எடுத்தோம்னாக்க இதனுடைய ஸ்ட்ராட்டஜி 10 கேஎஸ்எல் இருந்ததுன்னா சேல் ஆர்டர் கன்சிடர் பண்ணல. அதே போல் பிளாங்காக இருந்தாலும் சேல் ஆர்டர் கன்சிடர் பண்ணலை பிளானிங்க்கு. ரைட்,
அதே சமயத்தில் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கன்சிடர் பண்ணிச்சு. இதே 40 போட்டோம்னா சேல் ஆர்டர் கன்சிடர் பண்ணது, ப்ரொடக்ஷன் ஆர்டர் ரெக்யர்மெண்ட்டை கன்சிடர் பண்ணது. ஸோ V1 with the proper combination of 40 is considering all dynamic requirements. V1 with strategy 10 or blank வந்து சேல் ஆர்டர் கன்சிடர் பண்ணல, மற்ற ரெக்யர்மெண்ட்டை கன்சிடர் பண்ணது. இதான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது. ஸோ என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, V1 அப்படின்றது பார்த்தீங்கன்னா ROP பாயிண்ட்டையும் கன்சிடர் பண்ணது. இது இல்லாமல் சேல் ஆர்டர் ரெக்யர்மெண்ட், டிபெண்டன்ட் ரெக்யர்மெண்ட், ரிசர்வேஷனை கன்சிடர் பண்ணது. அலாங் வித் ஸ்ட்ராட்டஜி 40, அதான் ரொம்ப முக்கியம். அண்டு ஷெடியூல் லைன் கேட்டகரி சிபி, இந்த காம்பினேஷன் இருந்ததுனாக்கா கரெக்டாக இருக்கும். அது ஷெடியூல் லைன் கேட்டகரி சிபின்றது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெக்குயர்மெண்ட்டை கன்சிடர் பண்ணுறது, ஏடிபி கன்சிடர் பண்ணுறது, எம்ஆர்பி ரெலவன்ஸு, இது எல்லாத்துக்குமே சரியான விதத்தில் இங்கே வருது அதில். ஸோ வித் ப்ராப்பர் பேராமீட்டர்ஸ் இந்த ஆர்ஓபி பிகம்ஸ் டைனமிக் அண்ட் ரெஸ்பான்சிவ், அதாவது எம்ஆர்பி டைப் V1 அலாங் வித் 40 அண்ட் சிபி அப்படின்றது பார்த்துருக்கோம். அது இல்லாமல் இப்போ நம்ம ப்ராப்பரான பிளான் டெலிவரி லீட் டைம், ஷெடியூலிங் இதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம்னாக்கா இன்னும் பக்காவாக இருக்கும். ஸோ இது மாதிரி தான் நம்ம பிஸ்னஸ்னுடைய டைனமிக் ரெக்குயர்மெண்ட்ஸு வித்தவுட் ஹேவிங் ஓவர் இன்வென்ட்ரி வி கேன் மேனேஜ் அப்படின்றத முக்கியமான இங்கே நம்ம கற்றுக்கிட்ட பாடம். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, நம்ம ஆஸ் பர் எஸ்ஏபி ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் படி எம்ஆர்பி டைப் விபிக்கு ஷெடியூல் லைன் கேட்டகரி வந்து சிவி, அந்த எம்ஆர்பி டைப் விபிக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் போய் சிபியும் மாற்றலாம். ஆனால் தயவு செஞ்சு அதை மாற்றாதீங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த கம்பேரிசன் கொடுத்துருக்கு பாருங்க. அதாவது அந்த சிபி எப்படி பிஹேவ் பண்ணும், சிவி எப்படி பிஹேவ் பண்ணுறது கம்பேரிசன் இருக்குல்ல. சிபின்றது பிளானிங் ரெலவெண்ட், அது எம்ஆர்பி. சிபின்றது கன்சம்ஷன் எம்ஆர்பி. டிஓஆர்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது சேல் ஆர்டர் ரெக்யர்மெண்ட் எம்ஆர்பிக்கு பாஸ் ஆகும். அதே போல் அவைலபிள் ப்ராமிஸு ப்ராப்பராக நடக்கும். எம்ஆர்பியில் வந்து இங்கே இருக்குன்றது. சிவின்றது ஒன்லி கன்சம்ஷன் பேஸ், ரீஆர்டர் பாயிண்ட் மட்டும்தான் நடக்கும் அதில், இதில் இருக்குது. ஸோ அதனால் V1 கூட கம்பைன் ஆகும்போது சிபி வந்து ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் வருது, சிபி வந்து ரிசல்ட் வந்து வேற மாதிரி இருக்கு அதில், ரைட். ஸோ அதனால் பர்பஸ் ஆஃப் சிபி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சிவி, ரைட். அதனால் வந்துட்டு நம்ம போய் ஸ்டாண்டர்ட் கான்ஃபிகரேஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன இருக்குதோ ஆஸ் இட் இஸ் அப்படி யூஸ் பண்ணோம்னால அதுவே நம்முடைய பிஸ்னஸ் நீடை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் என்ன பர்பஸ்க்காக அந்த ஸ்டாண்டர்டில் வச்சுருக்காங்களோ அது பீட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் நம்ம வெறுமனே சில ஐட்டத்துக்குலாம் வெறும் ரீஆர்டர் பாயிண்ட் மட்டுமே போதும், எக்ஸ்டெண்ட் ரெக்யர்மெண்ட்லாம் கன்சிடர் பண்ணோம், அப்போ வந்து நம்ம ரெக்யர்மெண்ட் அட்ரஸ் பண்ணாமல் போய்ட்ட மாதிரி இருக்கும். அதனால் மாற்றாமல் இப்போ நம்ம என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணாங்க, அட்வைஸ் பண்ணால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அடுத்தது எம்ஆர்பி V1 கான்ஃபிகரேஷனில் இந்த எக்ஸ்டர்னல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலான்றதுக்கு டைம் பீரியட் ஒன்று இருக்குது, டைம் ஹாரிசான். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அது ரெக்யர்மெண்ட் வித்தின் ரெப்ளனிஷ்மெண்ட் லீட் டைம் ஒன்று இருக்குது. ஒன்றுன்றது ரெக்யர்மெண்ட் இன் டோட்டல் ஹாரிசான், மொத்தமாக எடுத்துக்கலான்றது. இங்கே வந்து நமக்கு சஜஷன் என்னன்னாக்கா எக்ஸ்டர்னல் ரெக்யர்மெண்ட் வித்தின் ஆர்எல்டி. ஆர்எல்டின்றது ரெப்ளனிஷ்மெண்ட் லீட் டைம். ரெப்ளனிஷ்மெண்ட் லீட் டைம்ன்றது ஒரு டைம் ரெக்யர்ட் டு ஃபுல்ஃபில், அதாவது ஒரு மெட்டல் காலி ஆயிடுச்சு, அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு மொத்தமாக என்ன டைம் ஆகும் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் அப்படின்றதான் வந்து ஆர்எல்டி. அந்த சமயத்தில் நம்ம ட்ரிகர் பண்ணிட்டு அது ரெக்யர்மெண்ட் போட்டு மெட்டல் வாங்கினாலே சஃபிஷியன்ட் தான் அது, ரைட். ஏன்னா வந்து ரீஆர்டர் பாயிண்ட் பிளானிங் பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் பிளானிங் தான் நடக்கும் சிஸ்டமில். அதனால இன்னைக்கு சிஸ்டம் ப்ரொப்போஸ் பண்ணிச்சுனாக்கா டோட்டல் லீட் டைம்ன்றது அதுக்குள்ளே நம்ம கவர் பண்ணிட போகிறோம். பட் நம்ம டோட்டல் ஹாரிசான் போட்டோம்னு வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் சேர்த்து சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கும், அதுவும் இன்னைக்கே பர்ச்சேஸ் எல்லாம் போகிற மாதிரி இருக்கும், ஓவர் ஸ்டாக்கிங் வந்துடும். அதனால ஆல்வேஸ் யூஸ் 2. இப்போ பிளான் டெலிவரி லீட் டைம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டாக் இல்லை, அதை ஃபில் பண்ணுறதுக்கு மொத்த டைம் என்ன தேவை, இப்போ 0லேருந்து ஆரம்பித்து மொத்தமாக ஃபில் பண்ண பார்த்தோம். இப்போ எஸ்ஏபியில் எப்படி கால்குலேட் பண்ணுது அதை பார்ப்போம். இப்போ பர்ச்சேஸ் ஐட்டமாக இருந்ததுனாக்கா சிஸ்டம் என்ன செய்யணாக்கா, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ப்ராசஸிங் டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ராசஸிங் டைம், நான் போன செஷனில் வந்து சொல்லியிருப்பேன், அது அந்த ஷெடியூலிங் சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ, இந்த பிளேலிஸ்ட்டில் ஃபஸ்ட் வீடியோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இது எப்படி வருதுன்ட்டு அதை கான்ஃபிகரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதில். ஸோ அந்த ப்ராசஸிங் கான்ஃபிகரேஷன் ப்ளஸ்ஸு பிளான் டெலிவரி லீட் டைம் ஃபார் மெட்டல் மாஸ்டர் ப்ளஸ் ஜிஆர் ப்ராசஸிங் டைம், இது மூணுத்தையும் ஆட் பண்ணி தான் ரெப்ளனிஷ்மெண்ட் லீட் டைம் அரைவ் பண்ணணும் சிஸ்டத்தில். இதே இன்னோஸ் ப்ரொடக்ஷன் டைமாக இருந்துச்சுனாக்கா, இன்னோஸ் ப்ரொடக்ஷன் ஐட்டமாக இருந்ததுனாக்கா சிஸ்டம் ஃபஸ்ட்டு எம்ஆர்பி 3ல போய் பார்க்கும் ரெப்ளனிஷ்மெண்ட் டைம் போட்டிருக்குமான்ட்டு, இருந்தால் அதை எடுத்துக்கும். சப்போஸ் அங்கே இல்லைனாக்கா ஒர்க் ஷெடியூலிங் வியூவில் போய் பார்க்கும். ஏன்னா ஒர்க் ஷெடியூலிங் வியூ நம்ம செட்டப் டைம், ப்ராசஸிங் டைம், இன்டர் ஆப்ரேஷன் டைம்லாம் கொடுக்குறோம். அது இருந்துச்சுனாக்கா அது ப்ளஸ் ஜிஆர் ப்ராசஸிங் டைம் இன் எம்ஆர்பி 2 வியூ அதை எடுத்துகிட்டு கொடுக்கும். சப்போஸ் அதுவும் இல்லைனாக்கா எம்ஆர்பி 2 வியூவில் வந்துட்டு இன்னோஸ் ப்ரொடக்ஷன் டைம் ப்ளஸ் ஜிஆர் ப்ராசஸிங் டைம் எடுத்துகிட்டு அதை வந்து ரெப்ளனிஷ்மெண்ட் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த சீக்வன்ஸில் தான் இது சிஸ்டம் ரெப்ளனிஷ்மெண்ட்டும் எடுத்துக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம், எப்படி ரெப்ளனிஷ்மெண்ட் அரைவ் பண்ணுதுன்ட்டு. ஏன் அது முக்கியன்றது நம்ம அடுத்த ஸ்லைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்.
ஸோ ரீஆர்டர் பாயிண்ட் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் வந்துட்டு ஃபார்வர்ட் ஷெடியூலிங் வச்சு தான் நடக்கும் பிளானிங் பண்ணும்போது. அதாவது இன்னைக்கு டேட்டுக்கு ஆரம்பிச்சு தான் ஃபார்வர்ட் ஷெடியூலிங்கில் போயிட்டு டெலிவரி டைம் வந்து அரைவ் பண்ணும். அந்த எக்ஸ்டர்னலி பர்ச்சேஸ் ஐட்டத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி சிஸ்டம் முதல்ல என்ன பண்ணோம், இன்னைக்கு டேட் என்ன, ப்ளஸ்ஸு பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸிங் டைம் என்ன, ப்ளஸ்ஸு அதனுடைய ஜிஆர் ப்ராசஸிங் டைம் என்ன, அதை பேஸ் பண்ணி தான் டெலிவரி டேட் வந்து அரைவ் பண்ணும். அதே சமயத்தில் ரெப்ளனிஷ்மெண்ட் லீட் டைம்ன்றது என்னது, அது வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸிங் டைம் ப்ளஸ் மெட்டீரியல் மாஸ்கில் இருக்கக்கூடிய பிளான் டெலிவரி லீட் டைம் ப்ளஸ் ஜிஆர் ப்ராசஸிங் டைம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகுனாக்கா, சில சமயத்தில் நமக்கு சேல் ஆர்டர் வந்து இன்னைக்கு டேட்டில் போடுறோம், ரைட்? இன்னைக்கு டேட்டில் கிரியேட் பண்ணுறோம் ஒரு சேல் ஆர்டரை. அந்த சேல் ஆர்டர் என்ன பண்ணணும்னாக்க அதனுடைய டெலிவரி டேட் வந்துட்டு சப்போஸ் அதனுடைய ரெப்ளனிஷ்மெண்ட் டேக்குள்ளே இருந்ததுனாக்க நம்ம எக்ஸ்டர்னல் ரெக்கமெண்ட் கன்சிடர் பண்ணி உள்ளே வரும். அந்த ரெப்ளனிஷ்மெண்ட் டேக்குள்ளே இல்லைன்னு வச்சுங்களேன், வெளியே போயிடும். ரைட்டுங்களா? இது கான்செப்ட் நம்ம பேசியிருக்கோம். இப்போ ஃபார்வர்ட் ஷெடியூலிங் பண்ணும்போது சிஸ்டம் வந்து என்ன சொன்னோம்னாக்க அந்த டெலிவரி லீட் டைம் ஃப்ரம் இன்ஃபோ ரெக்கார்டு எடுத்துக்குது. அப்போ என்ன ஆகுனா, சில சப்ளையருடைய லீட் டைம் வந்துட்டு இஃப் இட் இஸ் மோர் தேன் தி டைம் மெயின்டைன்ட் இன் தி பிளான் டெலிவரி லீட் டைம்னாக்க அதனுடைய டெலிவரி டேட் தள்ளி இருக்கும். இப்போ சேல் ஆர்டர் நீங்கள் போடும்போது நமக்கு அந்த வித்தின் தட் எது ரெப்ளனிஷ்மெண்ட் டைமுக்குள்ளே வராமல் போயிடும். ரைட்டுங்களா? தள்ளி போயிடும். இந்த ரெப்ளனிஷ்மெண்ட் வந்து மிடில் மாஸ்டர் பேஸ் பண்ணி வருது. ஆனால் இன்ஃபோ ரெக்கார்டில் பிஆர் வந்து தள்ளி போயிருக்கு. அப்போ என்ன ஆகுனாக்கா சேல் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகாது. கன்ஃபார்ம் ஆகலனாக்கா அந்த சேல் ஆர்டர் சிஸ்டம் வந்துட்டு இட் வில் நாட் கன்சிடர் எஸ் எ ரெக்யர்மெண்ட். இட் வில் வெயிட் ஃபார் 2 or 3 days மோர். அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம V1 போட்டேன் 40 போட்டுட்டேன், ஆனாலும் இந்த சேல் ஆர்டர் வந்துட்டு என்னுடைய பிளானிங்கில் கன்சிடர் ஆகலன்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் அதில். பட் இந்த டிஃப்ரென்ஸ்னால தான் வராது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னாக்கா சேல் ஆர்டர் போடுறது கன்ஃபார்ம் ஆகணும். அது கன்ஃபார்ம் ஆகணும்னா என்ன செய்யணும்னாக்கா மெட்டல் மாஸ்டரில் பிளான் டெலிவரி லீட் டைம் வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிற இன்ஃபோ ரெக்கார்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ளையருக்கு 3 இன்ஃபோ ரெக்கார்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் ஒருத்தருக்கு 8 days லீட் டைம் இருக்குது, ஒருத்தர் 10 days லீட் டைம், ஒருத்தர் 12 days லீட் டைம்னாக்கா மெட்டல் மாஸ்டரில் 8 daysன்னு போகிறது பெட்டர். அப்படி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சேல் ஆர்டர் ரெக்யர்மெண்ட் ப்ராப்பராக உள்ளே வந்துடும். ஓகே ஓகே இந்த நம்ம ஃபுல் செஷனை ஒரு தடவை ரேப் அப் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன செய்யணும் இப்போ அப்படின்னாக்கா, நீங்கள் எம்ஆர்பி டைப் உங்கள் சிஸ்டமில் என்னென்ன இருக்குது ஃபார் ரீஆர்டர் பாயிண்ட் பிளானிங் ஐட்டம்க்கு, அது எம்ஆர்பி டைப்பில் V1 இருக்கா, அதுக்கு ஸ்ட்ராட்டஜி 40 இருக்கா, அந்த எம்ஆர்பி டைப்புக்கான ஷெடியூல் லைன் கேட்டகரி என்ன இருக்குது, அந்த பிளானிங் ஸ்ட்ராட்டஜிக்கான ரெக்யர்மெண்ட் டைப் என்ன இருக்குது, அப்புறம் மெட்டல் மாஸ்டரில் சரியான ரீஆர்டர் பாயிண்ட் போட்டிருக்கா, பிளான் டெலிவரி லீட் டைம் போட்டிருக்கா, அப்புறம் இந்த நம்ம பேசுன மாதிரி பிளானிங் ஸ்ட்ராட்டஜியும் ரீஆர்டர் வந்து எம்ஆர்பி டைப் போட்டிருக்கா, இதெல்லாம் பாருங்கள். அதில் ப்ளஸ் உங்கள் பிளானர்ஸ் அண்ட் பையர்ஸுக்கு இந்த கான்செப்டை பற்றி ஒரு ட்ரைனிங் கொடுங்க. பண்ணிவிட்டு ஒரு பைலட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 3 மெட்டல் 4 மெட்டல் எடுத்து பைலட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். அதில் இப்போ நான் வந்து உங்களை வந்துட்டு பைலட் ரன் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் அதில். பட்டு அந்த பைலட் ரன்னுக்கு முன்னாடியே கூட நான் இப்போ வந்து சிஸ்டமில் அடுத்து நான் ஒரு செஷன் போட போகிறேன், சிமுலேஷன். அதாவது நான் சொன்ன கான்செப்ட், அதாவது விபி அதே செட்டிங்ஸ் வச்சுட்டு விபி வச்சு பண்ணாக்கா எப்படி சர்வீஸ் பண்ணுறது, இன்வென்ட்ரி எப்படி இருக்கும், V1 வச்சு பண்ணோம்னாக்கா எப்படி சர்வீஸ் இருக்கும், இன்வென்ட்ரி இருக்கும், பேஸ்ட் ஆன் சடன் ஸ்பைக்ஸு சப்ளை டிலேஸ்லாம் இருந்துச்சுன்னா என்ன நடக்குன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்? இது பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு அந்த சிமுலேஷனில் ரிசல்ட் கிடைக்கும். அதை கூட நீங்கள் ஒரு தடவை கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறமா நீங்கள் பைலட் ரன் வந்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்த செஷன் வந்து இதுதான் சிமுலேஷன். ஸோ ஒரு பிஸ்னஸில் ரெக்குயர்மெண்ட்ன்றது கண்டிப்பாக வரும். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறது தான் ஒரு பிஸ்னஸுக்கு ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் வளர்ச்சிக்கும் தேவை. அட் த சேம் டைம் திடீர்னு இன்க்ரீஸ் வந்ததுனாக்கா மேனேஜ் பண்ணுறதுக்கும் சிஸ்டம் ரெடியாக இருக்கணும். அதுக்கு எம்ஆர்பி டைப் V1 வித் ஸ்ட்ராட்டஜி 40 ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது நார்மல் ரீஆர்டர் பாயிண்ட்டை ஒரு டைனமிக் மெத்தடாக மாற்றிருக்கு. இது வந்து கஸ்டமர் சர்வீஸை இன்க்ரீஸ் பண்ணுது. அதே சமயத்தில் இன்டர்னல் ரெக்குயர்மெண்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் மெயின்டெனன்ஸ்க்கு மெட்டீரியல் அவைலபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் இன்வென்ட்ரியும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகாது. ஆப்டிமைஸ் பண்ணுவோம். அதாவது இன்வென்ட்ரி நான் குறைப்பேன்னு சொல்ல முடியாது, ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம் அதில். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க கமெண்ட் செஷனில். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது மாதிரி வந்து நீங்கள் நிறைய இஷ்யூஸும் ஃபேஸ் பண்ணலாம். அது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த செஷனில் பார்ப்போம்.